சிலரோட படங்கள் பார்க்கும்போது நம்ம வந்து மனதை அப்படியே முழுமையாக டெடிகேட் பண்ணிடும். ஐ திங்க் அது போன்ற டிரெக்டர்ஸ் தான் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. வெற்றிமாறன் சார் ஆகட்டும், அனுராக் கஷ்யப் சார் ஆகட்டும், அண்ட் எஸ்பெஷலி கம்ஸ் டு மிஷ்கின் சார். டெஃபினெட்லி அவருடைய திரைப்படங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனதை வேற எங்கேயுமே கொடுக்க முடியாது. அவர் பேச்சுக்கும் அப்படிதான் டெஃபினட்டா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ஸ்டாகிராம்ல எங்கேனாலும் நம்ம ஃபில்டர் போட வேண்டியிருக்கு. பட் ஃபில்டர் போடாம பேசக்கூடிய ஒரு மனிதர் நிச்சயமாக மிஷ்கின் சாராக தான் இருப்பாங்க. லெட்ஸ் வெல்கம் மிஷ்கின் சார் டு ஷேர் ஹிஸ் விஷஸ். வெற்றி சொல்கிறான், சாஃப்டாக பேசுங்க. First, I couldn't see the movie, though you sent the movie. நேற்று வந்து suddenly Vigneshwan called me to do a cameo role. It took nearly ஒரு half call sheet போயிடுச்சு அப்படியே. So I couldn't see, sorry. I saw the trailer and it spoke volumes. You talk about Bad Girl and I'm being a bad man of Tamil Nadu here. It's very appropriate. And I could see அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வெற்றிமாறன் போன்ற ஒரு ஆளுமையிட்ட இருந்து வந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்து ஒரு டைரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வருவர்கள் ரொம்ப கம்மி. என்கிட்ட சில பேர் இருந்தாங்க. அந்த வருஷாவை நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ டெடிக்கேஷன் தன் குரு மேலே. அந்த டெடிக்கேஷன் எப்படின்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு 2 வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கற்றுக்கணும் இல்லாமல் முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து, குருவை பார்த்து நேசித்து, அவன் எப்படி சினிமா செய்கிறான், எப்படிப்பட்ட சினிமா செய்கிறான் பார்த்து செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய ட்ரைலரில் தெரியுது. ஆக்சுவலி அதுக்காக அவளுக்கு பெரிய கரகோஷத்தை நான் ரொம்ப பேசலை, ஏன்னா பஞ்சாயத்தை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் ஸோ some of the close-ups I watched. நிறைய பேருக்கு க்ளோஸ்அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான டிவைஸ். மணி சார் சொல்லியிருக்காரு வந்து ஒரு 10-15 இயர்ஸ் இருந்தால் கூட டைரக்டர் cannot understand where to keep a close-up அப்படின்றது. There are beautiful close-ups அந்த ட்ரைலர்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகான க்ளோஸ்அப்ஸ். அந்த பாப்பா கண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது அது வீர் அடிச்சுக்கிட்டு என்னை மாதிரி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நான் வாழ்த்துறேன். இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி படங்கள் தான் வரணும். அது வருஷா எடுக்கும் பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கேர்ளை வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது. பேட் கேர்ள்னு ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். ஸோ ஐ ரியலி ஐ விஷ் ஹர் ஃப்ரம் மை பாட்டமோஸ்ட் ஹார்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டி அடைன்னு கேட்குறேன். வெற்றிமாறன் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம். ஒரு நிறையா சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்ணுறானான்னு தெரியல. ஆக்சுவலாக அசிஸ்டண்ட்டுக்கு நான்லாம் சம்பாதிக்கவே இல்லை. நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு படம் பண்ண வெற்றி. ஆக்சுவலி வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிமஸ். எனக்கு வெற்றியை வந்து எனக்கு அவ்வளவு காலங்கள் தெரியும். இன்றைக்கி கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக வெற்றி ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங். நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு டைமில் திடீர்னு ரொம்ப அமைதியாகி மூஞ்சில் கை வச்சு தான். அதெல்லாம் நினச்சாங்க அவன் மூஞ்சி சுழிச்சிச்சுன்னு இல்லை, வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷனில் ஹி ஃபெல்ட் வெரி பேட் ஆக்சுவலி. அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வெற்றி இஸ் வெரி சென்சிட்டிவ். ஓகே, கம்மிங் பேக். சாரி கேட்கணுமா, பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேன்னா, நண்பர்கள் தானே. சரி, ஓகே. I'm going to take little time, Betty. Don't mistake me. Don't stop me. Actually, I think I should also speak from my heart and my pedestal. முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர், எழுத்தாளர், சிறந்த பெண்மணி தாமரைக்கு. தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சுன்னு. 18 வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே. ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய 10 நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க. என் மரணத்தை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறேன். வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கணும். அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 2வது, எனக்கு ரொம்ப பிடிச்ச
மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி, அவன் என்னை விமர்சிச்சிருந்தான். அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம். அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர், அவர் பேர் என்ன வெட்டி அவர் பேர் அருள்தாஸ். அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ளே இருக்கும், ரொம்ப கருணை இருக்கும் ஒரு முகத்தில். அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன். அவர் ஒரு 3 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார், என்னை திட்டி ஆக்சுவலி. அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டாரு. உன்னை ஏன்டா நான் அடக்கலைன்னு சொன்னார். அந்த அன்புக்கு நன்றி, அவரோட மன்னிப்பு கேட்குறேன். லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ற ஒரு 3 நாளாக பேசிட்டே இருக்காங்க, நான் பேசவே இல்லை. எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும், என் தாய் போல். அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல இயங்கி கொண்டிருக்கும் திரு தான் அவர்கள். இந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும். முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பு எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர், அவர் தயவுசெய்து 2 செருப்பாருங்க, அது 8ஆம் நம்பர் எறிங்க, என் காலுக்கு தான் சைஸு. அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு மனிதர் 18 வருஷமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. இன்னும் நான் 10 வருஷம் படம் பண்ணால் இன்னும் திட்டுவார். அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் பேசலாமா? ஓகே. ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஜோக் சொல்லும்போது, ஒரு நகைச்சுவை சொல்லும்போது, அதை ரிசீவ் பண்ணுறவங்க, அதை வாங்குறவங்க, சிரிக்கிறவங்க ஆள் மனத்தில் இருந்து தான் சிரிக்கிறாங்க. தே நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தர் கான்ஷியஸ். ஒரு ஜோக்கினுடைய இயல்பு. அன்னைக்கு மேடையில் அதுதான் நடந்துச்சு. நான் வந்து அதாவது அமீரிடம், அதுக்கப்புறம் வெற்றிமாறன் மன்னிப்பு கேட்குறேன். நிறைய பேர் அவங்க 2 பேரையும் திட்டினாங்க. அதாவது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சிரித்ததை விட மேடையில் இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து சிரித்தாங்க. அது அந்த வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக. 2-3 வார்த்தைகள் மேலே போயிடுச்சு. அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக். அது வந்து யாரையும் நான் அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை, ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்றதே இல்லை. என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால், நானும் சண்டை போடும்போது, என்னை மோசமாக பேசும்போதும், என்னை பற்றி அடுத்தவங்கள்ட்ட தப்பாக பேசும்போதும், நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை. நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான். எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன். நண்பர்களே, மேடையில் அந்த சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க. நண்பர்களே, ஒரு மேடையில், அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல, ஒரு அரசியல் மேடை அல்லது, இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை. இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா, வள்ளி திருமணம், நிறைய நாடகங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த நாடகத்தில் ஒரு 12 மணிக்கு ஒரு பப்புனும் ஒரு டான்ஸ்காரியும் வந்து பேசுவாங்க. அது தமிழகம் முழுதும் தெரியும். அது ரொம்ப நாக்கூசுற வார்த்தைகள் பேசுவாங்க. அது ஏன்னா, அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு, அது ஒரு விதமான நகைச்சுவை. அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசினேன் ஆக்சுவலாக. யாரையும் புண்படுத்தணும்னு பேசவே இல்லை. ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன், அந்த படத்தை பற்றி நான் பேசணும். அந்த படம் என் ஆன்மாக்குள்ளே சென்றுச்சு. அந்த படம் பெருசாக ஓடிச்சுன்னா கூட எனக்கு தெரியல. அந்த படத்தினுடைய நடிகர்கள், அந்த படத்தினுடைய இயக்குனர், அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை பேசணும்னு நினச்சேன். அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் பேசல. என் மனதில் ஆழத்திலிருந்து தான் பேசினேன். அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு. நான் கேட்குறேன், திருக்குறளில் காமத்துப்பால் இல்லையா? பெருமாள் முருகன் எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்குல் என்ற வார்த்தையில் உபயோகித்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தின் பேரு இருட்டறைக்குள் முரட்டு குத்துக்கள். நெஞ்ச தொட்டு சொல்லுவோம்,
அந்த டைட்டில் முதல்ல வந்த உடனே அந்த இருட்டறைக்குள்ள முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போறான்னு நினைச்சோம். மனசத்தோட சொல்லுங்க. ஒரு ஆபாசமான டைட்டில் இல்லையா? வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த டைரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் பற்றி நான் பேசலை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அந்த படத்தை பார்த்து அதுக்குள்ளே 2 பேரும் பாக்ஸிங் போட போகிறாங்கன்னு படம் போன பிறகு அதே மாதிரி பாக்ஸிங்காக படத்தில் இருந்துச்சு. இப்போ இந்த 10 வருடங்களில் வந்த மோசமான விரச காட்சிகளை கொண்ட படம் இல்லையாவது. அப்போ என் நண்பர்கள் அந்த படத்தை பற்றி யாராவது விமர்சிச்சாங்களா? என் தம்பி விஜய் சேதுபதி, என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான். அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலரில் தம்பி பேசிட்டே வந்து கடைசி வார்த்தை, அது வேணாம், இது இல்லை, அது இல்லை, அதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தீங்களா? அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா? அன்னைக்கு நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா? எல்லாரும் பார்க்குறாங்கல்ல. 3 நாட்கள் என்ன கிட்டத்தட்ட 500 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நண்பர்களே, பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர். பத்திரமா இருங்க அப்படின்னா. ஐயா, என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும். என்னை பற்றி சொல்லணும்னா வெற்றிமாறன் இன்னைக்கு அழைச்சிருக்கான்ல, அவன்கிட்ட கேளுங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னா என் தந்தை போல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் நேராக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம், பேசலாம். எவ்வளவு 3 நாட்கள் எல்லா தொலைக்காட்சியில் நான் தான் இருந்தேன். என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா? என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா? என் படங்கள் பேரன்பு இல்லையா? நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்லி நான் பெருசாக வின் பண்ண நினைக்கலையா? நான் கமல் சார்கிட்ட போயிட்டு திரும்பி வந்துட்டேன். ரஜினி சாருக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சது, நான் சொல்லாமல் வந்துட்டேன். படங்களை நேசிப்பவன் இல்லையா? படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையும் நேசிப்பவன் ஐயா நான். எனக்கு நீங்க சொல்றீங்க வந்து ஆபாசமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. பிசாசு 2ல என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்ட கதை சொன்னேன். அதுல ஒரு தாய்க்குள்ள பேய். அப்ப சொன்ன அந்த பேய் நிறைய விரசமா இருக்கிறா, அதுக்கு வந்து நிறைய நிர்வாண காட்சிகள் தேவைம்மா, நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவ அந்த கதையை கேட்டு சொன்னா, நடிக்கிறேன் ஐயான்னா. நான் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ ஷூட்டு ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஷூட் ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஈஸ்வரி அனுப்புகிறேன், நானும் உள்ளே இருக்கேன். அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ், மிகச்சிறந்த ஆளுமை அவள் என்ன பண்ணா, என் நம்பிக்கையில், என் கதை மேலே இந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது. நான் அவள் வீட்டு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அவள் ஃபோன் பண்ணி எங்கே சார் இருக்கீங்க கேட்டான். நான் சொன்னேன், அம்மா, உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம், நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பனர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா? ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா, போஸ்டரில் காட்டினேன்னா, அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா, விரசமதமாக பார்ப்பாங்க? அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். 2 வருடம் அந்த படம் வந்து கேனில் இருக்கு. அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றிமாறன் உட்காந்துருக்கான். அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணான், இந்த இரவு முழுதும் என்னால் பேச முடியாது, நான் காலையில் போன்றேன் மிஸ்கின் அப்படி சொன்னான். அந்த குழந்தைக்கு, அந்த ஆண்ட்ரியா, ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவளுக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கும். அந்த படம் ஓடாமல் இருக்கு. நான் சினிமாவை நேசிப்பவன் இல்லையா? சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு அதை தவிர வேற வேலையே கிடையாது. நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணேன். அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை, உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு மறுநாள் நைட்டு ரிலீஸ் ஆச்சு. 10 நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க. அப்போ எனக்கு நெருக்கமான மனிதன், ஒரு பெரிய இயக்குனர், என்னை கூட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரேன்டான்னு கூட்டு போனார். ஒரு பெரிய ரூமுக்குள்ள போனான் ஐயா. அவன் என் நண்பன். அவன் 20 பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ள. 75 லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா
நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். இந்த படம் நல்ல படம். ஒரு ₹2 கொடுங்க ஏன்னு. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது 20 தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க. ₹75 லட்சம் கொடுத்தாங்க. அந்த திரைப்படம் அந்த சேனல்ல இது வரைக்கும் 80 வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த செக் எடுத்தாந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டுட்டு சொன்னேன், ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துட்டு வந்தேன். அவ்வளோ வறுமையான குடும்பத்தில் வந்தவன். நான் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன் என்ன. நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் நடிக்கிறேன் எண்ணம். அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த எனக்கு துரோகம் செஞ்சான் அந்த மனுஷன், அவன் ஒரு பெரிய டைரக்டர் இருக்கான். ஒவ்வொரு தருணமும் நாம் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்படி ஒரு சக மனிதனை பார்த்து என்னால் மோசமாக பேச முடியும்? பேசுறதுக்கு ரீசனா? பேச வேண்டிய கட்டாயம் ஐயா. ஒரு விழாவில் வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கணும். எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடா நிற்கிறேன்னு சொன்னேன்? அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் இப்போ பேசுறதுக்கு அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது. எனக்கு அவ்வளோ புத்தகம், 40 வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. 40 வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்கு. அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்கு. அவ்வளோ கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு. மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே நான் தயங்க மாட்டேங்க. உதிரிப்பூக்குள்ள ஒரு சீன் வரும், கடைசி சீனு. அதில் வந்து அந்த அந்த மோசமான மனிதன், அந்த ஈவில், அவன் கடைசியில் சொல்லுவான் அந்த ஊர் மக்களை பார்த்து. ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நீ சாவிடாமாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளவு நாள் கெட்டவனா இருந்தேன், உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன், அது ரொம்ப வருத்தமா இருக்கேனா. நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். நன்றி. நிலவை ரசிக்க 1000 பேர், உங்கள் பேச்சை கேட்க கோடி பேர், கருப்பு கண்ணாடி அணிந்து சினிமாவை வியக்க வந்த கலைஞன், புத்தகங்களுக்கு நடுவில் குடியிருக்கும் ஒரு புதுமை பித்தன், சினிமாவை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கட்டி அணைத்து கற்பித்து வரும் எனதருமை நண்பன், இயக்குனர், மாபெரும் நடிகர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப ஐரணியான மேடையா பாக்குறேன். வெற்றிமாறனையும் அமீரை தவிர இங்க எல்லாருமே குடிகாரர்கள். அவன் ஜான் விஜய் இப்பதான் என்ட்ரி கொடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னா இன்ட்ரோல, அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கன்னா போலாம் அப்படின்னு கேட்டான். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்துக் கொண்டிருப்பவனும் குடிக்க போவனும் நானே. மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்கள்ல. ஆனா நான் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இப்படிதான் ஆரம்பிக்கணும் இப்ப நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனா ஒரு நாள் கூட அந்த மது என்னைய கண்ட்ரோல் பண்ணதில்லை. அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு என்னைய பொறுத்தல, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா, சாராய கடைக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்டர் வாங்குற காசு இருக்கும், மோஸ்ட்லி ஓல்டு மங்கு, 2 டாக்டாஸ் கொசுவத்தியோட உள்ள போவேன். ஏன்னா பேச ஆரம்பிச்சப்போ சினிமா பேச ஆரம்பிச்சிடும். சிவாஜி பேசுவோம், பாலச்சந்தர் பேசுவோம், பாரதராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட் யாருன்னு கேட்டால் அந்த கொசுத்துல தான். ஸோ எங்கள் பக்கத்தில் 2 கொசுவத்தி எரியும், ஒரே ஒரு குவார்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன். எங்கிருந்தோ ஒரு குவார்டர் வந்துடும் எனக்கு, நான் பாட ஆரம்பிச்சேன். நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடெக்னில் வந்து நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடித்தாங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினேன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயர் முழு குடி. டேய் நீ என்ன பாடல, அப்படியா? அவன் போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் பொண்ணை போல ஆத்தா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்.
ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இங்க இருக்கணும். எப்படின்னா, என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும், ஹோப் ஆகவும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐ ஹேவ் டு கோ டீப்லி இன்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கதை சத்துங்க போர் அடிக்குது. கதை சத்தம். ஆனா கதை சத்துங்க. அங்க யாரும் குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. குடி நோயாதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த நோயாவதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த குடிகளது நோயாகும் மனிதர்களை நீங்க 99 விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங்ஸா இருக்காங்க. பாத்திருக்கீங்களா? பிரான்சிஸ் கிருபா இதே மடியில உட்கார்ந்து இருக்கும் போது பிரான்சிஸ் கிருபா ராம் பேசிக்கிருக்கான், நான் உட்கார்ந்து இருக்கேன். பிரான்சிஸ் இங்க வந்து உட்கார்ந்து அவன் பேசுறான், நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன். நான் வெளியே போன பிறகு என்னடா மகனை இப்படி பண்றடா அப்படின்னு. எவ்வளவு பெரிய கவிஞன்டா. இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியம் மிகப்பெரிய எழுத்தாளர், பெரிய கவிஞன். அவன் எழுதின ஒரே நாவலை ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிருக்கான். எப்படி படிச்சுக்கிருக்கான்னா விழுந்து விழுந்து படிச்சுக்கிருக்காரு சங்கர். கனி என்ற ஒவ்வொரு வந்து சங்கர் சொல்லியிருக்க. அப்ப அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டுல ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன் சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சிட்டு போயிட்டான். அப்ப ஏன் அவன் அடிக்ஷனுக்குள்ள போனான் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். நம்ம வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம். இந்த படம் பார்த்து வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை, எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு குடிக்குள்ள போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகுறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே அடிக்ஷன் தான். போன் அடிக்ஷன். இப்ப நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு. இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், ரொம்ப ஆச்சரியமா ஃபெனோமெனன் பாக்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல. தமிழ்நாட்டுல, இந்தியா புரியல எனக்கு. என்ன என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதை விட அடிக்ஷன் உலகத்துல இருக்க முடியும்? எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ அழகு லட்சணமா இருக்கா. அவ வந்து ஒரு 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 கேவலமான ஓத்தங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவ உதரெல்லாம் கடிச்சுக்கிட்டு ஊ அப்படின்னு சொல்றாள. நண்பர்களை, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்துல இருக்கான்னு கேட்கிறேன். அடிக்ஷன் எங்க இல்ல? இந்த வரப்போது இந்த ஐபிஎல் வரப்போகுது. நம்மலாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படியே நேர போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம். தோனி ரிட்டையரே ஆக போறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோட வந்து ஆடுவாரு. நம்ம அடிக்ஷன் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் எத்தனை வாட்டி தோத்துருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் நாக்க திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆர் வி நாட் அடிக்டட்? சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா? ரசிகர் மன்றவங்க பெரிய பெரிய கார்ட்போர்டு வச்சு அதுல பால் ஊத்துறது அடிக்ஷன் கிடையாதா? எது அடிக்ஷன் இல்ல? எனக்கு கல்யாணம்னா, எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னா அதுவும் அடிக்ஷன் தான். when we are so obsessed with something, it is called addiction. நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன். அவங்க ரொம்ப ஐ ஷுட் தேங்க் யூ. அந்த படத்துல அப்படி இந்த நோயின்னு சொல்றாங்களா, அந்த அடிக்ஷன் ஆகி நோய் ஆனா பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது, நிஜ வாழ்க்கையில நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். There is a point. I don't call it as a disease. I may even call it as a noble disease. நான் பார்த்திருக்கேன், ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட் தான். அவன் வந்து யாராவது போய் பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனா ஒரு வீட்டுல 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்து, ஒரு அழகான பெண் இருந்து, அம்மா இருந்து, அவன் குடிச்சிட்டு போய் வீட்டுல கிடக்குறான். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். என்னுடைய மனைவியினுடைய தந்தையார், அவர் அப்படியே அமைதியா ஈவினிங் வந்து அப்படியே மெதுவா குடிக்க ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிப்பார். அப்படியே அப்புறம் தூங்கிடுவாரு. அந்த ஈவினிங் முடியல. நான் பார்த்து அது நல்லா தானே இருக்காரு, காலையில நல்லா தான் இருக்காரு, மாப்பிள்ளை எல்லாம் பேசுறாரு, நைட் ஆனா குடிச்சிட்டு. ஆனா எந்த வச்சுக்க மாட்டேன். நான் அவரோட பிடி குடிக்கூட இருந்தேன்.
நான் செஞ்சிருவேங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடல. அப்ப நான் பாக்குறேன் இந்த சமூகத்துல யாரு குடிகாரன் இல்ல. நான் அதான் சொல்றேன், நான் பெரிய குடிகாரன் தான். ஆனா எனக்கு பெரிய ஹோப் இருக்கு. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு, அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு, அது குரசவா. மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன். புடிச்சிட்டு அதான் சைட் டிஷ் எனக்குலாம் போட்டு சைட் டிஷ். அதான் மனிதர்களை அதிகமா குடிகாரன் ஆக்குனது அவர் தான் வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் அங்கேதான் நடக்கும் ஆக்சுவலி. நான் சொல்றேன், ஒன்ஸ் இன் a while I just go out actually. ஏன்னா ரொம்ப சீரியஸா பேச முடியாது. ஏன்னா திடீர்னு ரஞ்சித் படம் பேசிட்டே இருந்தான், என்னடா அப்படி பேசுறான், சீரியஸா பேசுறான்னு. அப்படி I cannot talk that. So பரவாயில்ல, சின்ன கான்ட்ரவர்சி வார்த்தை அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் ஏதாவது. அப்ப so we have to think very sincerely. இந்த படம் எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துகிட்டே இருக்கான் வயிற்றுல புரிஞ்ச கரிசி 24ஆம் தேதி எல்லாம் குடிகார கதை பண்ண நினைச்சுக்கிறேன். ஏங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் நான் சொல்லிட்டேன். அவன் எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் என்ன பண்றான், தான் முதல் படம் எடுக்கும் போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு. எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பைத்திடலாம், ஒரு பெரிய தலைக்கு கதை சொல்லி ஏதாவது பண்ணிடலாம், ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம், இப்படிலாம். அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆர்ட் மூலியமா உத்துப்பாக்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பைல் பண்ணிட்டு யோசிக்கிறான். அவனுக்கு வந்துடும், ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனே நான் புரோட்டாகனிஸ்டாக, நான் ஒரு கதாநாயகன் நான் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போன மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க, அந்த நான் சொன்ன அந்த பிரான்சிஸ் கிருபா, அவன் அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போய் வர முடியல. 99 விழுக்காடு அந்த இடத்துக்கு போன பிறகு அவங்களால வர முடியல. சோ ஒரு குடிகாரன் ஆகுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒண்ணு இல்ல, கனடா நாட்டுல ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் அங்க இருந்த மனிதர்கள், அமெரிக்கா நாட்டினுடைய அங்க இருந்த செவ்விந்தியர்களை நம்ம போயிட்டு கொன்னு இழுத்து அவங்களை ரோட்ல விட்டுட்டு குடிய வாங்கி கொடுத்தோம். அவன் நிலத்துல மரங்களோடையும் பறவைகளோடையும் நிலத்துலையும் வாழ்ந்த மனிதனை அவன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு, எப்படி வெள்ளைக்காரன் நம்ம நிலத்தை பறிச்சான் பாருங்க, பறிச்சுட்டு அவனுக்கு குடிய வாங்கி கொடுத்தோம். நண்பர்களே, நீங்க கனடா போனீங்கன்னா இங்க என்ன ட்ரிபிள்ஏ இருக்கு, அங்க அவ்வளவு ரீஹாப் சென்டர்ஸ் இருக்கு. காலையில 7 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அந்த குடிலையும் அவங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பாங்க. பனியில கிடக்கிற ஆளுங்க நான் பார்த்திருக்கேன். ஏன் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப தள்ளி போயிட்டு ஒரு காரி துப்புற மாதிரி ஒரு குடியாரம் படுத்திருக்கும் போது அப்படி பார்த்து போயிடுறோம். அவன் ஒருவேளை பிரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம். பிரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தான்னா, நீங்க பிரான்சிஸ் கிருபாவுடைய லைஃபை போயிட்டு நீங்க போய் பார்க்கணும். அதுக்கு ஏதாவது நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். ஒரு குடியாரலாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள், அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன். அதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்கேன். அந்த படத்தினுடைய முதல் பகுதியில ஒரு கதைக்கு தேவையான எஸ்டாபிளிஷ்மெண்ட் மட்டும் அவன் பண்ணியிருக்கான். அவன் அது ரொம்ப போக முடியல. ஆனா அது ரொம்ப எனக்கு பொருந்தமா இருந்துச்சு. ஏன்னா குடிகாரங்களை பத்தி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானே குடிகாரன், எனக்கு தெரியும். என்னைய அப்பப்போ கனடால போய் பார்ப்பேன். ஆக்சுவலா அந்த மனிதனுக்கு ஹோப் இல்லை லைஃப்ல. ஏன்னா ஒரு கடுமையான வறுமை. அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவன் சொல்றான், ஏய் என் வேலையை நீ சொல்லாதறான்றான் குடிச்சிட்டு. ஆனா குடிச்சிட்டு சொல்றான். அவனை யாராவது அங்க இருக்கவன், அண்ணா நீ எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னா, ஆனா சாயங்காலம் அப்படின்னா, ஆனா இந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம்னு. ஒருவேளை அவனுக்கு இந்த சமூகம் சரியான வேலையும் சரியான அவனுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தால் அவன் குடித்திருக்க மாட்டான். அவன் ரோட்ல போய் யாரையுமே அடிக்கலங்க அந்த படத்துல. அவன் ரோட்ல போற பொம்பளையை கைப்பிடிச்சிடல. தன் மனைவி, தான் கைவிட்டு போன மனைவி இன்னொரு மனிதனோட நிற்கும் போதும் இவன் எழுதின அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியா இருக்கு. அவன் போய் சட்டை பிடிக்கிறது உலகத்தின் மிகச்சிறந்த சீனர். அந்த இடத்துல அப்படியே நிக்கிறான். அமீர் சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். ரொம்ப நுட்பமான மனிதன் அவர் சொன்னார். அந்த மனைவி கேட்கிறா, 10 வருஷம் என் ஆசை விட்டுட்டு போயிட்டியேடா. ஏன்னா 10 வருஷம் முதல் நாள்ல இருந்து குடிக்கிறேன். 10 வருஷம் எங்க அப்பா அம்மா பொத்து ஓன்ட்டு கொடுத்தாங்கடா, உன்னை நம்பி வந்தனடா. 10 வருஷம் என் இளமையை இழந்துட்டேனடா.
நீ குடிக்கும் போது மட்டும், குடிச்சிட்டு போதை வரும்போது மட்டும் என் பக்கத்துல வந்து படுத்திருக்கேடா. என் உள்ளத்தை நீ வந்து என்னைக்காவது பார்த்திருக்கியாடா? உடலை மட்டும் தான்டா பார்த்திருக்க. நான் சமைச்சு போட்ட மீன் குழம்பை மட்டும் தான்டா ரசிச்சிருக்கேன். என் உள்ளத்தை ரசிச்சிருக்கியான்னு கேட்கிறான். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இடம். ஆனா அந்த மனிதன் அந்த இடத்துல ரொம்ப அமைதியா நிற்கிறான். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். சினிமா இட் இஸ் நாட் ஜஸ்ட் போர்ட்ரே ஃபேக்ட்ஸ், இட் இஸ் a fictional ரியாலிட்டி. ரியாலிட்டியோடைய பெருசு நான் ஃபிக்ஷன் சொல்வேன். இல்லைன்னா காஃப்காவுடைய மாஸ்டர்மார்ஃபசிஸை இன்னும் இந்த உலகம் படிச்சுட்டு இருக்குமா? ஒன் டே கிரெகர் சாம்சா woke up and found he became a vermin or an insect அப்படின்னு சொல்ற இதை விடவா ஒரு பெரிய ஒரு ஃபேரட்டேல் இருக்க முடியும்? ஸோ இந்த படமும் ஒரு ஃபேரட்டேல தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நம்ம சமூகத்துல ஒரு குடிச்சுக்கிறத பக்கத்துல பார்க்க மாட்டோம். குடிக்கிறவன் தன்னை அவனுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குடிகாரனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குடும்பம் அவனை எப்படி அவனோட அன்பு செலுத்த முடியும்னு தெரியாது. இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும். ஒரு குடிகாரன் இந்த படத்தை பார்த்தால் நான் ஹோப்போடு நான் எப்படி வருவான்னு இந்த படம் கத்துக்கிட்டோம். ஒரு குடிகாரனோடு இருந்த ஒரு மனைவி இந்த படத்தை பார்த்தா என் மாமாவை என் அத்தானை நான் பத்திரமாக எப்படி இன்னும் அன்பு செலுத்தி அவனை பத்திரமாக அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த இறப்புல இருந்து நான் கொண்டு வருவேன்னு இந்த படம் கத்துருங்க. குடிகாரனுக்கு பிறந்த 2 குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தா ஐயோ என் அப்பா எவ்வளவு நோபலான ஆளு, எங்க அப்பா குடிச்சிட்டு மிச்ச காசை எனக்கு வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லலாம். ஐயா, மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுறோம். ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்ல ஒரு தராசு வச்சிருக்கோம். அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிமா. அவன் பெரிய பாடா இருப்பான். அவன் ஓ ஃப்ராடு பாடா எதோனா இருப்பான். நம்ம உடனே நல்ல மனசு இல்ல. அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னு போவான். ஒருத்தன் பெரிய பூலாட்டம் பறிச்சு போறப்பா அப்படிமா. மனிதர்கள் நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா உடனடியா பாக்கெட்ல இருந்து ஒரு திராஸ் எடுத்து போட்டு நில்லுப்பா நில்லு அப்படின்னு. மனிதர்களை நிறுக்க வேணாம். மனிதர்களே, ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5 வருடம் அவனோட நீங்க பயணப்பட்டிருக்கணும். சோ மனிதர்களை நம்ம வந்து அவ்வளவு செய்ய குடிகாரன்லாம் ரொம்ப மோசம். நான் நீ குடிகாரனுக்காக பேச வந்திருக்கேன் ஆக்சுவலா. ஏன்னா எல்லாருமே பயங்கரமா அடிக்ஷன், ரொம்ப படங்கள் அடிக்ஷன். ஹோப் கொடுங்க ஒரு மனிதனுக்கு. ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஹோப் கொடுக்குது. இந்த படம் ஹோப் கொடுக்குது. இவ்வளவு பேர் நிறைய குடிகாரர்கள் இருக்காங்க எனக்கு தெரியும். பிரபஞ்சன் மாதிரி வந்து குடிகாரர்கள் குடிப்பவர்கள். இந்த சமூகம் குடித்து கொண்டதா இருக்கும், குடித்து கொண்டே இருக்கும். ஏன் இப்ப வந்து கொக்கையை மூக்குல பிடிச்சி இழுக்கலையா? எல்எஸ்டி வாயில போட்டுக்கலையா? இப்ப எக்ஸ்டசி போடலையா? அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா அது வந்து அப்படியே வந்து BMW வந்து இறங்கி எக்ஸ்டசி போட்டா அவங்க ஒரு 16 வயசு பொண்ணு போடுது. சனிக்கிழமைகள் நீங்க போய் பாருங்க, கருப்பு கலர்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி கருப்பு தேவதைகளா போயிட்டு ஃபுல் எக்ஸ்டசி தான். அது குடிகாரம் இல்லையா? அதை நம்ம வந்து சமூகத்துல ஒத்துக்கிறோம். அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சத்தமா போட்டு. நிறைய பேர் என்ன பாருங்க, எத்தனை ஆக்சிடென்ட் ஒரு மாசத்துக்கு, எத்தனை ஆக்சிடென்ட். யார் ஒரு ஆக்சிடென்ட்? சைக்கிள்ல போய் இடிச்சு குடிச்சிட்டு போய் அடிச்சு சாவடிக்கிறான். எத்தனை பணக்காரர்கள் தன் மகளும் குடித்து கொண்டு இடித்து போறார்கள். அதெல்லாம் தெரியல நம்மளுக்கு. குடிகாரர்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஹோப் இந்த படம் எனக்கு ஹோப். எனக்கு ஹோப்பா தான் பாக்குறேன். சிரிக்காதீங்க, அது உடனே ஜோக் ஆக்கிறீங்க. இந்த படம் ஒரு அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த படத்தை. இந்த படம் அப்ப திரும்பி அதாவது இப்ப மிஷ்கின் வந்து பேசினது கொட்டுக்காலிக்கு அப்படிதான் பேசினேன். கொட்டுக்காலிக்கு பேசிட்டான், இதுக்கு பேசிட்டான். வேற என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும்? நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். இந்த படத்தை பார்த்துட்டு போனா நம்ம குடிக்கிறத நிப்பாட்டும். அந்த மாதிரி சினிமாக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஒரு கொட்டுக்காளியை பார்த்தா அது தலையில கொட்டுச்சு, அதை ஒத்துக்க முடியல. ஒரு சமூகத்தை தலையில கொட்டணும், ஒட்டுமொத்த சமூக தலையில கொட்டக்கூடிய படங்கள் தான். இதுவும் ஒரு காளி தான். அது பாட்டில் தான் ஒரு காளி தான், ஒரு காளியாத்தா தான். அவன் காளியாத்தா உள்ள போனனாலதான் அவனுக்கு இந்த படத்தை எழுத முடிச்சு. அவன் ஈஸியா அப்படி வந்து ஒரு படத்தை நீளம் போனச்சுன்னா மச்சான் ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஒரு மொத்த அப்படி பண்ண படம் நான் ஓடிடுமே.
அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான். நான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன். கஷ்டப்பட்டு படம் நம்ம மயிரும் போது நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். இல்ல போகும்போது கையில 2 பாட்டில் 2 வந்து ஊதுபத்தி எல்லாம் வச்சு உள்ள போறோம். போனா அப்படியே தான் எங்க அப்பா போனார் பார்த்தேன். அப்படியே வாய் ஆன் திறந்தே போனார் ஆக்சுவலி. அங்கேயும் மண்ணு உள்ள போயிடுச்சு. ரைட். அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்க அப்பா. நண்பர்களே, சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் சொல்ல வரேன்னா, இதை வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட். இப்ப வந்து சோமசுந்தரத்தை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம நிறைய பேர் வந்து ஆக்டிங் பத்தி பயங்கரமா பேசுவோம். என்ன நடிச்சிட்டாருப்பா, என்ன இந்த படத்தை ஏன் தெரியுமா பார்க்கணும்? ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் நீங்க பார்க்கணும். எப்படி ஒரு நடிகன் சோமசுந்தரம் பத்தி எனக்கு தெரியும். ரொம்ப மிதமான மனிதர். அதாவது காணாம போயிடும். ஒரு படம் நடிப்பாரு, அப்படியே திருவண்ணாமலை போய் காணாம போயிடும். அது எந்த பக்கம் போறாருன்னே தெரியல, இருக்கிறாருன்னு தெரியல. அவ்வளவு அசூசியா ஃபீல் பண்றது. சமூகத்துல தான் ஒரு செலிபிரிட்டின்னு காட்டிக்கிறது. அவன் தான் மிகப்பெரிய செலிபிரிட்டி. ஒரு வாழும் கலைஞன், ஒரு நெஜ கலைஞன். அவன் போய் தன்னை அழிச்சுக்கிறான். இதை முடிச்சுட்டு அவன் அழிச்சுக்கிறான். இந்த படத்துல நிறைய ஸ்டான்லி ஸ்கூல்ல முதல் 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 கிளாஸ் எப்படி எடுப்பாங்க? ஒரு கிளாஸ கையில கொடுத்து குடிகாரன் மாதிரி நடிப்பாங்க. நம்ம ஊர்ல நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்ம எல்லாருமே ஆக்டர். இப்ப பிறந்தவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணி ஆகணும் ஒரு படத்துல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி ஷார்ட் பிலிம் எடுக்கணும். ஷார்ட் பிலிம் எடுத்தா தான் கட்ட வேகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் நடிச்சாதான் கட்ட வேகம் ஆயிடுச்சு. இந்த சமூகத்துல வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளவு எளிது. கண்ணாடி முன்னாடி அழுது பார்த்தா வச்சுக்கேன், பக்கத்துல அம்மா சொன்னா, டேய் நீ என்ன நடிக்கிறடா. தெரிஞ்ச ஒரு நண்பர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அறிவானவங்க. ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு, அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பையன் சின்ன பையன், சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார். நாங்க ஏன் மேடம் நடிக்கணும்? சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும்? ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும். சும்மா இருக்கும்போது ஏன் அவங்க சொல்றாங்க, எப்படி ப்ராக்டிஸ்? இப்ப பாருங்க நடிக்கிறேன் பாருங்க. டேய் தம்பி, அழுதுனவனே அவன் அழுது கட்டுறான். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உமான வாயில போட்டு. சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இன்ஸ்டாகிராம துறந்தா நடிக்கிறான். என்ன புரியலையா? ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க, அவனுக்கு அந்த படம் இதுக்காகவே பாருங்க. ஏன் அந்த பாப்பாவையும் சோமசுந்தரத்தையும் பார்க்கணும்? அஞ்சனால அவங்க பேரு. ஏன் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா சோமசுந்தரத்தை, ஒரு சீன்ல குடிச்சிட்டு தண்ணியில கிடக்குறாரு. ஒரு நண்பன் வந்து தூக்குறான். அவர் அது கேமரா மேல இருந்து டாப் ஆங்கிள் கொஞ்சம் ஒரு 3/4 இருக்கு. அவர் அப்படி திரும்பி பாக்குறாரு. எனக்கு நெஞ்சே வெடித்து போல இருந்துச்சு. 27 வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிருக்கேன். மிகச்சிறந்த நடிகர்களோட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ட்ரெயின்ல மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கான். நான் அந்த சோமசுந்தரனுடைய அவன் திரும்பி அந்த உலகத்தை பார்க்கறான். இடதுபுறம் திரும்பி அதை டைரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது. There is a territory where director cannot enter. Only an actor with extraordinary sensibility, with a zero ego, he performs. நண்பர்களே, அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்க கொடுக்குற 150 ரூபாய் ஈக்குவல் ஆயிடும். ஒரு ஷாட். உடனே ஒரு குரூப் போய் எழுதும், என்ன அப்படி பிடிக்கிட்டாரு, நாங்களும் தான் பார்த்தோம், இப்படி திரும்பினாரு, அவ்வளவுதானே. எழுதுங்க நண்பர்களே, எழுது. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தான் தராசு வச்சிருக்கோமே. மிஷ்கின் சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சிருக்கேன், தூக்கிடு சொல்லு. அதுக்கு தான் பண்றேன். 25 வருஷம் என்னை திட்டி 25 வருஷத்துக்கு எனக்கு ரசிகர் மன்றம் ஆயிடுவாங்க. அது நடக்கும். கண்டினியூஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இங்க இருக்க ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் என்ன பாக்குறாங்க? நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலைங்க. இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்கு. ஆக்சுவலா ஒரு மனிதன் எங்க நடிக்கிறான் அப்படின்னா, கடுமையான பொய்யை சொல்லும் போது நடிக்கிறான். எங்க வீட்டுல வந்து நான் வந்து 10 பைசா திருடுறேன் எங்க அம்மாக்கு தெரியாம. எங்க அம்மா வந்து அப்படியே பாத்ரூம்குள்ள போகும்போது அப்படி நீளமா அப்படி போயிட்டு போவாங்க அந்த பாத்ரூம்ல. அப்ப நான் வெயிட் பண்ணுவேன். அந்த டேபிள்ல அந்த செம்பு இருக்கும், ஒரு வெள்ளியில செம்பு இருக்கும். நான் அம்மா உள்ள போறோன்னு கையை விட்டு அப்படி எடுப்பேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன்.
படப்படன்னு இருக்கும். எடுத்து 20 நாள் சக்சஸ் ஆக்சுவலி. 21 நாள் ஒருத்தன் போன வெளியே வந்துட்டான். போனா அப்படியே கையை விட்டு கீழே விழுந்து கீழே அடி ஒன்று பாரு அப்படியே நிக்கிறேன். எங்க அம்மாக்கு தெரியல என்ன பண்ணா அப்படின்னாங்க. அப்படின்னு நடிப்பு, ஒரு நடிப்பு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அப்ப நான் வந்து எங்க அம்மாட்ட நடிக்கிறேன். இல்லம்மா நான் திருடவே இல்லமான்ட்டேன். எங்க அம்மா கண்டுபிடிச்சு. எங்க அம்மாக்கு தெரியல ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன். நான் திருடவே இல்லைன்ட்டேன். எங்க அம்மா நான் திருடவே இல்லப்பா அப்படின்ட்டேன். என்ன பண்ணாங்க, ஒரு தீக்குச்சி எடுத்து பத்த வச்சு இங்கே பத்த வச்சு அழிச்சு தொட்டாங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்ததுனால நீ நல்ல நடிகை நல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நடிகன் அப்படின்றவன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு தியேட்டர் பேக்ட்ராப்ல அதுக்கு பின்னாடி வந்து முத்துசாமி அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய கலைஞன் இருக்கான். முத்துசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு இந்தியாவினுடைய ஸ்டான்லி ஸ்டார்ஸ்கி அவரு. அப்ப அங்க இருந்து அவன் நுட்பத்தை பார்த்து 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 வந்திருக்கான். அப்ப அவன் ஒரு டெக்ஸ்ட் புக் சமூகத்துக்கு ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான்றதை எப்படி பார்த்துக்கணும்னு அந்த பாப்பா நடிச்சிருக்கான். நான் சொன்னேன் படம் பார்த்து வந்து போதுண்டி உனக்கு அப்படின்னு. நீ ரொம்ப வெயிட் பண்ணி இந்த பாரு பயங்கரமாலாம் காருகர்லாம் வாங்கி பெரிய லெவல் நடிக்கணும்னு நினைக்காத. உன் லைஃப்ல ஒரு சத்யஜித் ரே படத்துல நடிச்சது அளவுக்கு நீ நடிச்சிட்டு போதுண்டி உனக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இந்த படத்துல வந்து நான் வந்து இப்ப என்னன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா சினிமாவை முழுக்க முழுக்க கேளிக்கையாவே பார்க்கணும். போன உடனே மச்சான் என்ன மச்சான் 5 நிமிஷத்துல பாட்டு ஏதாவது வருது அப்புறம் என்ன இதுதான் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சினிமான்றது என்னங்க, ஒரு பெரிய டிசிப்ளின்ங்க, ஒரு தவம்ங்க. சினிமா என்ன நடக்குது, உள்ள போறீங்க செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. அவன் வந்து நாதல்லாம் போடுவான், அதெல்லாம் அங்கேயும் பேய்கள்லாம் வரும். அதை சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து வரும். சின்ன குழந்தை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க, அது பிடிக்காத 2 நிமிஷம் வரும். எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. சிகரெட்டை நிப்பாட்டினா முடிய போகுது. ஒரே ஒரு வார்த்தை சிகரெட் நிப்பாட்டினா முடிஞ்சு போச்சு கதை. படம் ஃபுல்லா சிகரெட். அவன் நான் என் படத்துல யாராவது குடிச்சாங்கன்னா கீழே பிடிக்காதுன்னு உடலாடுத்து கெடுது. எவ்வளவு போரா இருக்குல்ல. உடம்புல தான் தெரியுமே, அதை விட்டாதான் பண்ண பரவாயில்ல என்னப்ப. அப்பதான் போட்டு ஒரு படத்துக்குள்ள போகும்போது ஒரு மனிதனை அவன் காட்டுறான். ஒரு என்ன அழகான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனான ஒரு இடம் சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா. சோ ஒரு கேளிக்கையாக மட்டும் சினிமா வந்து நீங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. நான் சொல்லுவேன் இந்த படத்தை பார்க்காதீங்க ப்ளீஸ், வராதீங்க. சமூகத்தின் மேல உங்களுக்கு, உங்க மேல உங்களுக்கு, உங்க குழந்தைகள் மேல உங்களுக்கு, உங்க தாய் தந்தையர் மேல, உங்க நண்பர்கள் மேல, உங்க பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு நாய் மேல உங்களுக்கு அன்பு இருந்தா கூட நீங்க நல்ல திரைப்படங்களை தேடி போய் பாருங்க. கேளிக்கை படங்களை பார்க்கணும், வேடிக்கை படங்களை பார்க்கணும். அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு சப் ஆர்ட் ஃபார்ம். திஸ் இஸ் a great art form. இந்த கிரேட் ஆர்ட் ஃபார்ம் அவன் எடுத்திருக்கான். இந்த படத்துல வந்து அந்த பாரிட்டே எந்திரிச்சு சொல்றான், அவன் நடிச்சிருக்கான். எனக்கு அவன் வந்து ஜமால நடிச்சான். படம் பார்க்கல, ஜமான்னாங்க. என்னடா மொத்த ஜமான்னு விட்டுட்டேன். என் தம்பி வந்து கேட்டான், என்னடா ஜமா பார்க்கல. சரி ஜமா பார்க்கல விட்றா, என்னடா பார்த்துக்கலாம்டா விட்றா. அவன் வந்து அப்பப்போ வருவான், வந்து ஒரு 2 தடவை ட்ரிங்க்ஸ் போட்டிருக்கான் என் கூட இப்படி நடுவில். இந்த படத்துல அவன் வந்து ஒரு அடிக்டட், அதாவது எப்படின்னா அடிக்டட்னா பி அடிக்டட், அதாவது வந்து உலகத்தின் உச்சத்துக்கு ஒரு அடிக்ஷன் போங்கல்ல, அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் நான் பார்த்துட்டு அவன் வந்து உடல் மொழி டைரக்டர் வாங்கியிருக்கான், முக பாவனைகள் எல்லாமே அவன் வெளியிட்டிருக்கான். எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது அந்த ஒரு கேரக்டரை பார்க்கறதுக்கு நீங்க 4 வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு கடைசியில வந்துட்டு போற ஒரு கேரக்டர். வாட் அ பியூட்டிஃபுல்லி எட்ச்டு, வாட் அ பியூட்டிஃபுல்லி ரிட்டன் கேரக்டர், வாட் அ பியூட்டிஃபுல்லி டைரக்டட் கேரக்டர். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆனா கொஞ்சம் தாடி எடுச்சு போர் அடிக்குது. அன்னைக்கு தாடி எடுக்க சொன்னேன் ஆக்சுவலா. அது ஒரு வாட்டி பெரிய டைரக்டர் மாதிரி இப்படி தடவிட்டு எட்ரா அழகா தானே இருக்கு மூஞ்சி உட்கார்டே. சச் அ ஃபென்டாபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை நான் பார்த்தது. இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது நான் அப்படிதான் சொல்றேன், எப்பயுமே ஒரு மேடையில வந்து பேசும்போது இந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த படத்தை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு போனேன்னு வச்சுங்களேன்,
அதுக்கு நான் எங்கேயாவது போய் பாத்ரூமில் போய் எங்கேயாவது வலிக்கு விழுந்திருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு டெல் சம்திங். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் மூவி. எனக்கு என்னன்னா 2025களில் இந்த வர்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த 75-80 வருடம் சினிமாவை பார்த்து 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 புளிச்சு போன புளி ஏப்பம் தெரியும் சொல்லுவாங்க, புளிச்ச ஏப்பம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புளிச்ச ஏப்பம் தான் எல்லாமே. இப்போ நானும் வெற்றிமாறன் நமீர்லாம் மறந்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்றது அப்படின்னு. ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்களுடைய ஆத்தர்ஸ் எங்களுக்கு வந்து எப்பயுமே ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இன்னைக்கு வர்ற ஆளுங்க தே டேக்கிங் பியூட்டிஃபுல் மூவிஸ், எக்ஸ்ட்ராடினரி மூவிஸ். இந்த படம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த படத்தை போய் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து தரசு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரீல் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ரீல் நல்லா இருந்துச்சு, தேர்ட் ரீல் அந்த படத்தில் வந்து அந்த ரீஹாப் சென்டரில் நடக்கிற அவுட்ஸ்டாண்டிங் காமெடி நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்துக்க மாட்டீங்க. அந்த மனிதர் எங்க அவர் யாருங்க பேர் சார் இருந்தீங்க சார், ரொம்ப பியூட்டிஃபுல். உங்களை தான் சார் மாறன். என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. ஸோ இந்த படத்தை நீங்க வந்து எப்படின்னா உங்க சுயத்தை அவுத்து வச்சுட்டு உங்களுடைய அப்சஷன் எல்லாம் அவுத்து வச்சுட்டு அப்படியே ரொம்ப அமைதியா பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டேல், இட்ஸ் அ மாரல் டேல். இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி உங்களோட சிந்தனையை தூண்டுது. ஒரு குடும்பம், அதாவது அதாவது எப்படின்னா நம்ம எல்லாருமே லைஃபை வைக்காரியஸா தான் பார்க்கணும். நம்மள்ட்ட இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் குடிக்காரன், நம்மள்ட்ட இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் ரேபிஸ்ட், நம்ம இல்ல பக்கத்து வீட்டுல பொண்டாட்டி அடிக்கிறான் இல்லையா, பக்கத்து இருக்கிற பொண்டாட்டி அடிக்கிறான் நானும் அடிக்கிறையா அவன் கூட. ஏதோ ஒரு வகையில அவன் குடிக்கிறான்னு அதுக்கு நானும் ஒரு காரணம். இந்த சமூகம் வந்து எப்படின்னா ஒரு சிலந்தி வலைதான், ஒரு இடத்த தொட்டா இந்த பக்கம் அதிரும். சமூகம் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன்டர்கனெக்டட். இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி படம். இந்த படம் பாருங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் டு see this film. ஒரு ரொம்ப நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விமர்சனம்லாம் நீங்க பண்ணுவீங்க, நீங்க வழக்கம் போல பண்ணுவீங்க. ஒரு கோட்டர் அடிச்சுட்டு போய் பாருங்க படத்தை. ஆக்சுவலா அப்படி விமர்சனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல சும்மா போய் பார்த்து ஒரு கோட்டரை வெளியே வந்து அடிங்க. ஆக்சுவலா இது ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ரொம்ப ஒரு ஜென்யூனான படம். ரொம்ப ஒரு ஆழ்மனத்துல இருந்து ஒரு இளைஞன் ஒரு குழந்தை எடுத்திருக்கான். அவன் இன்னும் தமிழ் சினிமால அவன் உயிரோட இருக்க வரைக்கும் நல்ல படங்கள் பண்ணுவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் வந்து டைட்டில் போடும்போது தேங்க்ஸ் கார்டில் போகும்போது சிங்கிஸ் ஐத் மேத்தோன்னு போட்டிருந்தான். நான் அப்படியே ஷாக் ஆச்சு உடனே. ஒரு சிங்கிஸ் ஐத் மேத்தோவை படித்தவன் மட்டும்தான் அந்த சமூகத்தை அவ்வளவு நேசிக்க முடியும். ஒரு சிங்கிஸ் ஐத் மேத்தோவை படித்தவன் மட்டும்தான் ஒரு மனிதர்களை எப்படி உற்று பார்க்க முடியும்னு அவன் கற்றுக்கான். அவன் பெரும் கலைஞன். அவன் கற்றுக்கிட்டான். டால்ஸ்டாய், டாஸ்டாவஸ்கி ஒரு படி மேலே போனவன் ஆக்சுவலா சிங்கிஸ் ஐத் மேத்தோ. நாங்கெல்லாம் சிங்கிஸ் ஐத் மேத்தோ முதல் ஆசிரியனோ இல்ல குல்சாரியோ அல்லது ஜமீலாவோ படிக்காம நான்லாம் இன்னைக்கு இந்த மேடல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அவனை அந்த பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். நல்ல படங்கள் நீ பண்ண போற ஃபுல்லா. அதுக்கு நீளம் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஒர்க் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச். வாட் அ பியூட்டிஃபுல் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச். சனிக்கிழமை நைட்டு 9 மணி பாட்டில் ராதா படத்துக்கு மிஷ்கின் தவிர பப்ளிசிட்டியே தேவையில்லை அப்படின்னு நினைக்கலாம். நாளைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா அவருதான். எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சாரு பாத்தீங்களா? இதை விட ஒரு பெரிய பப்ளிசிட்டி இந்த படத்துக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் மேடையில் பேசும் பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் நிறைய பொய் பேசுகிறோம். மேடையை விட்டு கீழே இருக்கிற நண்பர்கள்ட்ட நிறைய பொய் பேசுகிறோம், ப்ரொடியூசர்கிட்ட நிறைய பொய் பேசுகிறோம், நடிகர்கள்ட்ட நிறைய பொய் பேசுகிறோம். இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கேன். அவ்வளோ தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம். இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கு எண் வந்து பேசும்போது இதே மேடையில் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசினேன்னா ரொம்ப கோபமாக பேசினேன். சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசினேன். அப்போ அன்றைக்கி வந்து நிறைய இதே மேடையிலால் என்னை கேலி செய்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பாலசக்திவேல் எப்படியாப்பட்ட டேரக்டர்னு எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு லிங்குசாமிக்கு தெரியும்.
ஒரு 3 படத்தை எடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் ஒரு கலைஞன், மகா கலைஞன். அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு, அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படத்தில் இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல, எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்தியனுடைய படத்தில் ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் மாதிரி உட்காந்துருந்தான். அறிமுகப்படுத்தினான். யாரா நீ தம்பி அப்படின்னா. சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்லை சார் நான் வந்து கூழாங்கல். அப்படியே ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன். சரி என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா சரி. என்ன படம் எடுக்கிற? அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்படியே யாருப்பா மியூசிக்கு? பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஒரு சேட்டிங் வித் அனதர் டைரக்டர். நான் கேட்குறேன் யாரா மியூசிக்கு அப்படின்னு. அப்போ சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான். நான் முறைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அசிஸ்டன்ட்ஸ் கூப்பிட்டேன். இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன். ஒரு பொறுக்கி பையன் கருப்பாக இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான், பெரிய மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி என் அசிஸ்டன்ட்ஸ்க்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது என்னை வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு. அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கழட்டி அடித்தான். நான் எல்லாரையும் செருப்பு கழட்டி அடித்தான்னா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாங்க டேரக்டர்ஸ்லாம். அதை எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும், அதனால் நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன். ஏன்னா இப்போ நான் 2 படம் பார்த்துட்டேன். ஒன்று மாரியுடைய வாழை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 3 பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நம்ம நாளில். இப்போ அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் முடியும் தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. The decision came out of his vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லாக பார்க்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மியூசிக் மூலியமாக நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம், நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுற்றி இப்படி உள்ள சொருகுவா பார்த்தீங்களா, அது வெளியே எடுத்தால் எவ்வளோ சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில், அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்குறான், அவ்வளோ ட்ரூத்து பார்க்குறான். இந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு 4 நாள் கண்டினியூஸாக என்னால் பேச முடியும். ஏன்னா படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல் சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோன்னா உஷாராக பேசுகிறது எப்படின்னு கேட்டினா வித்தியாசமாக முயற்சி செஞ்சுருக்கேன்னு. அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும், பட் அப்படி சொல்ல முடியாது, போர் அடிக்குது எனக்கு ஆக்சுவலாக. அந்த மாதிரி எதாவது பேசிட்டு போயிடுறது, இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது, அப்புறம் ரொம்ப மோசமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே, இங்கே வரும்போது யோசிச்சேன் நான் என்ன பேசணும், இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என் லைஃப்பில் இது வந்து ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்ப சந்தோஷப்பட்டேன். இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்னா, நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாச்சு. யூஸ்வலாக நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கேங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படி தான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸு, நேக்கட் டான்ஸ் இங்கே ஆடலான் இருக்கு, இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க,
அதை டெக்ஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்க அப்ப அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்தில் வந்து அது இந்திய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்கறதுக்கு, நல்ல படம்னா எப்படின்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலான கொஸ்டின் அது. ஆமாம், நான் 2 நிமிஷம்லாம் பேசலாமா? ரொம்ப நேரம் தான் பேசுகிறேன். பேசுது இடக்கு முடக்க அதை பேசினா பிரச்சனை ஆயிரும் உனக்கு. ஓகே, நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள், நம்ம 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 ரசிகர்கள், நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லிடுறாங்க வந்து, ஓகே புரிஞ்சிருச்சு, அதாவது வந்து பாலாசக்திவேலு, மிஷ்கின், ராமு, வெற்றிமாறன் இவங்களாம் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்கறதுக்கு தான். சினிமாக்கு நிறைய பேர் ஆடுறது, அதாவது இன்னும் என்கிட்ட பேசுகிறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார். நான் என்ன போட தான் செய்ய முடியும் ஆக்சுவலாக. நண்பர்களே, ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஒரு குழந்தையை கூட்டிட்டு, ஒரு பெண் குழந்தையை கூட்டிட்டு ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம். எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு கத்திரிக்காவை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சவுச்சவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பழத்தை வந்து தட்டி பார்த்து, அந்த பழம் தட்டி பார்த்து பழுத்திருக்கான்னு பார்த்து வாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சமூகத்தில் ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிருச்சு. இன்னைக்கு 16 வயதுல எடுத்தா ஓடுமானே டவுட் வந்துருச்சு. என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை. இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த நகரத்தில் இருக்கவங்க எல்லாருமே நினச்சிக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்டு. அதை சொல்றாங்க இது கிராமத்து கதை. ஐயா, இது என் தாயின் கருவறை ஐயா. இந்த படம் என் மகளின் யோனி ஐயா. இந்த படம் பாலசக்தி சொன்னா இந்த மாதிரி படமே பார்த்ததில்லைன்னு. இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா? இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்ல. இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள், என்னுடைய சினிமா அப்படின்றத நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன். அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா வினோத்தை கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன். நான் இளையராஜா காலை என்றைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை. நான் உதட கொண்டு போய் தொடுவேன். ஆக்சுவலாக 2வது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன். ஆக்சுவலி ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எழுதுவோம். எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக, நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கினேன், ஒரு படம் வந்து நல்ல கதையாக இருக்கணும், என்டர்டெய்னிங்காக இருக்கணும், இப்போ 3வது தேவைப்படுது எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த 3மே இந்த படத்தில் இருக்கு. என்ன ஒன்று, நீங்கள் பார்க்குறது உங்கள் பார்வையை வேற மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த கதைகளில் நான் வந்து இப்போ 2 கதைகள் வந்து நான் இந்த 10 வருடத்தில் திரைக்கதையில் படித்தது எக்ஸ்ட்ராடனரி ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவேன். ஒன்று 3 பில்பர்ட்ஸு, இன்னொன்று கெட் அவுட், ஜோர்டான் பீல்டு. அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன். ஏன்னா அது 3மே எப்படின்னா, ஒன்று வந்து பிளாக் ஹாரர், இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு, தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணுடைய தவிப்பு. இந்த படத்துல ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க. அந்த குடும்பம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி தெரியும். எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக தெரிஞ்சுது. வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாராவது பண்ணியிருந்தா நல்லா இருக்காதோ, நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளாம் நடிக்க வச்சிருக்கான். இந்த படத்துல வந்து 2 காட்சிகள் நான் சொல்லுவேன். பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன். உன்னை அதுக்கு அடிக்கணும். டே பாலாஜி, பாதி கதையை சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்துல வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கு. அதான் முதல்ல பார்த்துருப்பீங்க. சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்றதை விட
அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். அது முதல் ஷாட்டாக நீங்கள் போட்டிருக்கான், நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது, நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் வந்து மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 27 வருடத்தில் 2 மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிழவி வந்து பூ போடுறான். 2வது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவினுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த 2 மொமெண்ட் 27 வருஷத்துல இந்த படத்துல 60 சீனுமே 60 மொமெண்டா பண்ணியிருக்கான். இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது, மனிதர்களுக்கு முன்னால இயற்கையை அவன் யூஸ் பண்ணது. ஒருவேளை நான் பேசுறது போர் அடிச்சாலும் அடிக்கலாம், பட் பரவாயில்ல, ஏதாவது பேசுறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு போச்சு, மச்சான் நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிருது. ஆக்சுவலா நண்பர்களே, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவதில்லை, சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறான். ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை எழுதுனா பீச்சில் ஒரு பங்களா, மிக வசதியான காரு, அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாம இந்த கதை பண்ணா சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கான். இந்த படத்தை வந்து பத்திரிகைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிக்கையாளர் தான். அவங்க படம் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆறத்தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிகையாளர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன். இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம், அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்திகேயனால இந்த படத்தில் நடிக்க முடியாது, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு. ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனா அந்த குழந்தை, அந்த பையன், நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்தவொடனே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்திகனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சிவகார்த்திகனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு, அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் நடித்தவர்கள், அந்த அனா பென் ஒருத்தர் நடிச்சிருக்கா, தெரியல, தமிழ்ல இருக்க பெண்ணுங்கள்லாம் இப்பெல்லாம் நடிக்கவே வரதில்லை நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு 2 பாட்டு இருக்கா, 3 டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான்னு அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப்பு, ஹூக் ஸ்டெப் வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது. அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபெல்னு ஒரு சிறுக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக ஒரு பேய் அரக்கி. அவ எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா 1.5 வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி, ஒரே அடி, சூரிய போட்டு ஒரு மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டு அவளை. இந்த சமூகம் அப்படித்தானே இருக்கு. ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அநேகமாக இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன். அதுக்கப்புறம் சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டர் ஆர்க்கு, நான் சினிமாவில் தான் கேரக்டர் ஆர்க் பார்த்துருக்கேன். ஒரு கதையின் கதாநாயகன் ஃபர்ஸ்ட் சீனில் வந்து மோசமாக இருப்பான், கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான். ஃபர்ஸ்ட் சீனில் மகானாக இருப்பான், கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனாக மாறிடுவான். இது வந்து கேரக்டர் ஆர்க்கு. இது சினிமாவில் தான், கதைகளில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு. ஒரு கமெடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான்.
நான் அன்னைக்கு நைட்டு இரவு உட்காந்து பேசினேன். என்னடா மகனே நீ இப்படி, எங்கடா உனக்கு ஏதாவது அருள்கிருள் வந்துருச்சா, இல்லை காதல ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீரி கேட்டுச்சா, உன் வாழ்க்கையில இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமா அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம், இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான 2 நடிகர்கள் நான் சொல்லுவேன் வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன், 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் கூட எங்க 2 பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல. அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக நேசித்து நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. சூரிய அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியாது, இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்துல இட்டு போறான், அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்துல போயிட்டு நான் பயந்துட்டேன், கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு ஆசையும் வருது டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே மேலேயே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்கறான். மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேல. முதல் சீனை வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கேமரா எட்டு போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அதை தலையில தண்ணியை தொளிச்சுட்டு தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே, மகள் இப்படி பண்ணிட்டேன்னு அவள் கோயிலுக்கு போறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட், ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷாட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க எடுக்கும் போதே அவன் அதோடைய கான்ஃபிடென்ட் சொல்றான், நான் என்ன மாதிரி படம் பண்ண போறேன், என்ன மாதிரி படத்தை நீங்க பார்க்க போறேங்கன்றது அவன் பிச் பண்றான். இந்த படத்தை பத்தி இன்னொரு தருணத்துல நிறைய பேசலாம். ஏன்னா இங்க வந்து மொத்தமே 4 டேரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம். நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூட நிறைய பேசுவேன், என்னால் பேச முடியும். ஸோ சூரி ஹஸ் கிவன் அன் எக்ஸ்ட்ராடனரி, அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரை நம்ம பார்க்கலாம். அது ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணில இருந்து, அந்த வெறுங்கால்ல இருந்து நான் பார்த்தேன். சூரிய செருப்பு போட்டுக்கணும், செருப்பு போடாம அவன் அப்படியே அதுக்குள்ளே ஒரு அதான் சொன்னாங்க, ஏதோ அந்த டீட்டெயில் வந்து காலு அதை வந்து சூரிய சொன்னதான் நல்லது, சூரிய சொன்னதான் அது நல்லா இருக்கும். ஆக்சுவலி எப்படி அதை நடிச்சா அந்த குரலுக்காக நான் அந்த கழுத்துல இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல உத்து பார்த்தேன், இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது. ஸோ நடிக்கலை அந்த இடத்துல. He took so much of sincere and truthfulness to exhibit something extraordinary. கேள்விப்பட்டேன் வந்து கூழாங்கல் பார்த்த உடனே சூரி விரட்டி போயிருக்கான். ராம் என்கிட்ட சொன்னான். ஆனால் கிட்டத்தட்ட டெய்லி 2 தடவை ஃபோன் பண்ணி, ராமண்ணா கொஞ்சம் வினோட்ட சொல்லுங்க, அடுத்த படம் எந்த படமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கிறேன்னு. அதுக்காக சூரிக்கு நம்மலாம் கிளாப் பண்ணுவோம். அதான் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனாவும் நான் நடிக்கணும்னு சொன்னா பாருங்க, அவன் ஒரு பெரிய மேதை தான். அவன் பெரிய மேதை தான் அவன். நண்பர்களே, இந்த படத்தை பத்தி நான் நிறைய சொல்ல முடியும். ஆனா ஐ எம் நாட் வெரி ஷுர் ஹவு ஃபார் ஐ கேன் டாக். ஒரு மிகப்பெரிய அனுபவம். இந்த படம் வந்து ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்க. அதாவது மோசமான படங்களை சில படங்களை நம்ம பார்க்கிறோம். மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போய் காட்டுறோம். மோசமான படங்களை இந்த இளைஞர்கள் போய் பார்க்கறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஆர்ட், வந்து போர்னோகிராஃபியும் ஒரு ஆர்ட் தான். அது யாரால எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து. ஆனா இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை, எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழ்ல வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் அந்த ஏரியா நான் பேச வேணான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இங்க பொலிட்டிக்கல் படம்ன்றது வந்து வேற வேற கருத்துக்களோட உலாவுது. ஆனா ரொம்ப அமைதியா ஒரு பொலிட்டிக்கல் படத்தை, மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிமை வினோத் அசால்ட்டா எடுத்திருக்கான். நண்பர்களே, நான் மீண்டும் கேட்குறேன், இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும். பத்திரிகையாளர் இந்த படத்தை பத்தி மேன்மையா எழுதணும். இந்த பத்திரிகையாளர்களுடைய மனசாட்சி நான் சொல்லுவேன். இந்த படத்தை
நான் தேவராஜெல்லாம் நான் பார்த்தேன். 25 வருடம் நான் பார்க்குறேன் தேவராஜா. சினிமாக்காகவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக, அதாவது ஒரு பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துருக்கேன். இப்போ நான் என் தம்பியை பார்த்தேன். அவன் வந்து எனக்கு குழந்தை வந்துருச்சன்னா அப்படின்னு சொன்னான். உங்களுக்கெல்லாம் பெரிய தர்மம் இருக்குது இந்த படத்தை பற்றி. இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. ஐயா, இது வந்து உங்கள் தாய் மடி ஐயா. இந்த மடியை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். நான் ரசிகர்கள், சினிமாவை நேசிக்கும் ரசிகர்கள், ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால், அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா, மணிரத்னம், பாக்யராஜ், பாலச்சந்தர், பாலா, வெற்றிமாறன், ராம், பாலாஜி சக்திவேல். இவங்கெல்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களுடைய அங்கீகாரம் பட்டு நீங்கள் தொட்டில் போட்டு தாளாட்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்கத்தில் ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத். கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். தியேட்டரில் 4 பேர் தான் இருந்தாங்க. ஒரு மகா உன்னதமான படைப்பு அது. அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஏன் சார் ஃபாஸ்ட்டாக இல்லைன்றாங்க. ஐயா, ஏன் ஒரே நாளில் குழந்தை பிறக்கக்கூடாது? ஏன் இயற்கை 10 மாதம் ஒரு தாயை சுமக்க வச்சுச்சு? ஏன் என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள்? என் தந்தை இப்போ போன வாரம் இறந்து போனார். கை அப்படியே அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன். அப்படி கையெல்லாம் சோம்பி போயிருந்துச்சு. அப்படியே அந்த குளிக்கல வைக்கும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ள தான் போச்சு. என்னை முற்றம் கொடுத்த, என்னை பார்த்து எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த வாய்க்குள்ள அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷாட்டாக அதை நான் பார்க்குறேன். நான் சொல்றது கொஞ்சம் கூட வெக்கப்படல. அந்த மாதிரி ஒரு 600 ஷாட்டு, 600 ஷாட்டில் மொத்தமே 150 ஷாட் இருக்கும். உண்மையும் தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் அந்த படம். தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. சும்மாவது போய் பாருங்க. ஒரு சிகரெட் வந்து, ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளோப்பா? சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு கிங்ஸு தெரியாது, நீ அடிக்க மாட்டியா? நீ மனுஷனே கிடையாது. யார் எவ்வளோவா? எவ்வளோ ஒரு சிகரெட் பாக்கெட்டு? 200 ருபீஸுங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு. ஒரு சிகரெட் பாக்கெட்டில் 20 சிகரெட் இருக்கா? 10 இருக்கு. 10 நாள் போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. 10 சிகரெட் கொடுத்தா 10 நாள் போச்சு. நான் சிகரெட் நிப்பாட்டிட்டேன். இப்போ 10 நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குவார்ட்டரு வந்து அது 150 ரூபாலேருந்து 200 ரூபா. அது 1 வருஷம் போச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்ல. சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம், அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம், அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்ல. வினோத் தான் என் சாமி. அவன் எடுத்தது தான் வந்து கடவுள். தயவு செய்து போய் பாருங்க. நண்பர்களே, இந்த வாழ்க்கை ரொம்ப அலாதியானது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு நல்ல விஷயந்தான் கொட்டுக்காலை நீங்கள் போய் தரிசிக்கிறது. அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வாள். நன்றி. கொண்டு புத்தகங்களோடு உறங்கி முகமூடி இல்லாத அன்பு சைக்கோ இவர். உணர்ச்சி வசப்பட்டு பேசி 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 ரசிப்பார், பின்பு அதையே சிரிப்பார். இவர் மனதில் அன்பு இருக்கும், பேச்சில் அறிவு இருக்கும், பழக்கத்தில் உண்மை இருக்கும். கலைஞருக்கு பிறகு கருப்பு கண்ணாடி இவருக்கு மட்டுமே பொருத்தமானதாக இருக்கிறது. டிஆருக்கு அடுத்து பல துறைகளிலும் இசையமைப்பு, இயக்கம், நடிப்பு, பாடலாசிரியர் என்று அத்தனை துறையிலும் கலக்கி கொண்டிருக்கும் என் அருமை நண்பர், இயக்குனர், நடிகர் மிஷ்கின் அவர்களை 1 மணி நேரம் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல கவிதாவுக்கு ஒரு கிளாப் படிப்போம். அழகாக பேசி பேசி நல்லா அழகாக பேச ஆரம்பிச்சிட்டா என்னுடைய சகோதரி.
ரொம்ப அழகான ஒரு மாலை இது. எல்லா மாலையும் அழகு தான். இது ஒரு ரொம்ப அழகான ஒரு மாலை. என் நண்பன் வெற்றிமாறனுடைய உதவி இயக்குனர் இன்று வந்து எல்லாராலும் அங்கீகரிக்கப்படும் ஒரு விழா இந்த விழா. வெற்றி வந்து 1 மணி நேரம் பேச முடியாதுமா, கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் கோச்சுக்கு போகிற வைக்கலாம். நான் முதல்ல வெற்றியை பற்றி தான் பேசணும். நான் உதவி இயக்குனராக வேலை செய்து கொண்டு இருக்கும்போது வெற்றி வந்து ஜாயின் பண்ணான். அப்போ எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வைரமாகத்தான் நான் வெற்றியை பார்த்தேன். ஏன்னா வெற்றி வந்த உடனே குரசோவா படத்தை பற்றி தான் பேசுவான். அதுக்கப்புறம் அவங்களுடைய குரு படத்தை பற்றி பேசுவோம், பிரசானை பற்றி பேசுவோம். நான் எப்பொழுது பேசினாலும் வெற்றி வந்து காசிப்பாக என்றைக்குமே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் பேசினதே கிடையாது. நான் எப்போயுமே அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லுவேன், தயவு செய்து ஆஃபீஸை விட்டு கீழே இறங்கினோடனே 2 பேராக போகாதீங்க, பிரிஞ்சு போயிடுங்க அப்படிம்பேன். அதனால் நம்ம மனம் அப்படி, நம்ம கீழே இறங்கின உடனே அந்த டேரக்டர் பற்றி மயிர் மாதிரி நடந்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம மனசு எப்பயுமே என்னன்னா நம்ம ஒரு கட்டுப்பாடுலேயே இருக்கணும். அதாவது ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் வந்து ஒரு லைன் வந்து அது லிமிட்டேஷன் கிடையாது, லிமிட்ஸ். நம்மளுக்கு ஒரு லிமிட்ஸ் கொடுத்துக்கணும். அப்போ எப்பயுமே அசிஸ்டன்ட் சொல்லுவேன், 2 பேர் பேசும்போது வெறும் குட்டு மட்டும் பேசுங்கடா. அது வந்து குட்டு பேசும்போதெல்லாம் அவங்களை வளர்க்கும், பேட் பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு கீழே கொண்டு போய் தள்ளிடும். அப்புறம் ஒரு படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் போடுறது, அந்த ஹீரோவுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறது, இந்த ஹீரோயின் வந்து இப்போ எவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் பேசவே கூடாது. ஒரு சினிமா மட்டும்தான் பேசணும். என் வெற்றி எப்பொழுதும் சினிமாவை பேசிக்கொண்டே இருந்தான். அதனால தான் நீங்கள் சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளாக வெற்றியாக இருந்திருக்கான். என்னோட அசிஸ்டன்ட் எப்போ ஒரு மாதம் ஒரு நான் பேசிட்டே இருக்கும்போது அசிஸ்டன்ட் சொன்னேன், உங்களுக்கு தெரியுமாடா, நான் வெற்றி வந்து நான் கணித்தேன், என்னை எங்கள் வெற்றி கணிச்சான்னு சொல்லுவேன். ஆனால் வெற்றி தோக்கவே மாட்டான், வின் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா அவ்வளோ படிச்சுக்கிட்டே இருக்கான். 24 வருடம் சினிமா பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. அதே மாதிரி தான் நானும் அப்படி சொல்லுவேன். ஸோ ஒரு வெற்றி வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்து பர்சன். அவன் மேலே எப்பயுமே பார்க்கும்போது ஒரு எர்த்துலி இருப்பான். ஆக்சுவலாக எப்பயுமே ஒரு வேரோடு இருப்பான். ஸோ அதனால் வெற்றி எனக்கு கிடைச்சது வந்து வாழ்நாளில் மிக மிக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு நண்பன் கிடைச்சது மாதிரி நான் வெற்றியை சொல்வேன். ராமும் அப்படி தான். அப்போ அந்த அம்மா அந்த வெற்றியினுடைய பட்டறையிலேருந்து வந்திருக்கான். அப்போ வரும்போது சொல்லலாம், நாங்கள் 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ட்ரைலர் பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். இல்லை நல்லா இருக்கு, இல்லை இன்னும் கோரா சொல்லலை அப்படின்னா. அதுதான் வெற்றி. அதுக்கு ஒரு கிளாப் அடிங்க. தன்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு ட்ரைலர் கட் பண்ணி போடுறான், மதிமாற கோச்சுக்காதரா டே போடுறான். அதை சொல்கிறான் வந்து இல்லை ராஜா கொஞ்சம் அதில் மிஸ்ல ராஜா அப்படின்னா. ஸோ 24 மணி நேரம் அதாவது எங்களுக்கு ஒரு பைத்திய மாதிரி தான் சினிமா பிடிச்சிக்கிச்சு ஆக்சுவலாக. ஸோ அவன் வரியே வந்த மதிமாறா. அப்புறம் மதிமாறா பேசும்போதே ரொம்ப அழகாக பேசினான், ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசினான். வெற்றி தெரியுது அவன் பின்னால், வெற்றி பின்னால் இருக்கிறான், முன்னாலேயே வெற்றி தெரியுது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஷார்ட் பார்த்தேன். நல்லா அந்த படத்தில் நல்லா ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பர்டிகுலராக அந்த ஸ்பீட் ஃப்ரேம்ஸை வந்து படிக்கட்டில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வில்லன் வந்து யார், கௌதம் வாசுதேவ் மேனன் தான். வெட்டிக்கிட்டே இருக்கான், குத்திக்கிட்டே இருக்கான், என்னென்னு தெரியல ஆக்சுவலாக. அவங்க ஆளை காணும், எங்கேயும் போனான்னு தெரியல, வேறு எங்கேயோ படத்தில் குத்திக்கிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஷார்ட். அந்த 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 ஸ்பீட் ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஐ ஷுட் கால் அண்ட் டெல் ஹிம். ஸோ அந்த படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட்டு படத்தினுடைய டைரக்டர்னுடைய அந்த கிராஃப்டை வந்து உங்கள் ட்ரைலரில் நீங்கள் பார்த்துடலாம். அந்த ட்ரைலரில் பார்த்தேன். இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ட்ரைலர் தான். நேற்று நான் ஒரு நல்ல படம் பார்த்தேன். நேற்று வந்து ரஞ்சித்தினுடைய குதிரைவால் பார்த்தேன். ரொம்ப ஒரு அப்ட்ராக்டான ஒரு ஃபிலிம். ரொம்ப உடனே ஒரு கருத்து சொல்ல முடியாத ஒரு படம். நல்ல படமா கெட்ட படமான்னு சொல்ல முடியாது. எனக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வர்ற படங்கள் வந்து ஐ திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபிலிம்ஸாகவே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்க்குறேன். இது ஒரு 10 வருஷங்கள் நான் வெற்றி ஒரு காலத்தில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பீரியட் எங்கள் பீரியட்லேருந்து நெக்ஸ்ட் பீரியட் வந்து டிரான்சிஷன் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வர்ற ஜெனரேஷன், இப்போ வர்ற இந்த டைரக்டர்ஸ் வந்து பார்க்குற வியூ பாயிண்ட், இந்த சினிமாவை பார்க்குற பார்வை ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வெல்கம். இந்த மாதிரி படங்கள் தான் நிறையா பண்ணணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சுவையாக பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நான் அந்த ட்ரெய்லரில் ஒரே ஒரு ஷாட் தான் பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரி காருக்குள்ளே. அது வந்து சுப்பிரமணிய சிவா, டே பெரிய நடிகன் ராஸ்கல், அவனுக்கு ஒரு கிளாப் அடிங்க. எக்ஸ்ட்ரா திரும்பி அந்த ட்ரெய்லர் பாருங்கள். அந்த ஒரு ஷாட்டு தான், அந்த அதில் அப்படி பார்த்தா
அது அந்த எடிட்டரும் கரெக்டாக சூஸ் பண்ணி வெட்டிருங்க. அது மதிமாறனுடைய செயலாக தான் இருக்கும். அந்த ஷார்ட்டை வெட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸு. கொஞ்சம் மேடையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணால் பரவாயில்ல. ரொம்ப என் இதயத்துக்கு என்னமோ தெரியல, எனக்கு வெற்றி மாதிரி நண்பர்கள் எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு எப்பயுமே நான் தனியாக இருந்து யோசிக்கும் போது ரொம்ப யோசிப்பேன், என்னை சுற்றி நண்பர்களே இல்லை. ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னாதீங்க, எனக்கு தெரியுது மைண்ட் வாய்ஸு. வெற்றியோட எப்பயுமே ஒரு நண்பர்கள், என்னுடைய நண்பன் ஜெகதீஷ் எப்பயுமே கூடவே இருக்கான். வெற்றியை பார்த்துக்கிட்டு வெற்றி தூங்குன பிறகு தான் தூங்குற ஆளா ஜெகதீஷன் அந்த காலத்துலேருந்து இருக்கான். அவன் ஜெகதீஷன் வந்து ஒரு மிகப்பெரிய படம். வெற்றி ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ஜெகதீஷ் சொல்லிக்கங்க அப்படின்றான். நல்லதாக இருந்தால் கூட ஜெகதீஷை சொல்லிக்கங்கப்பா. ரெண்டையும் வாங்கிக்கிற ஒரு பெரிய சுமை தாங்கி மாதிரி ஜெகதீஷன் இருக்கான். அதே மாதிரி தான் வந்து சுப்பிரமணிய சிவம் எப்பொழுதுமே வெற்றி பின்னால் ஜெகதீஷ் கை தட்டுங்க. ஜெகதீஷ் இப்போ வந்து புது வெற்றி என்ற ஜெகதீஷ் என்ன கேட்டுங்க, மாமா என்னை எப்படியா ஒரு ஆக்டர் மாமா அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் அது ரொம்ப ஈஸி, ஆக்டராக தான் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அடுத்த படத்தில் ஏதாவது ஒரு 5 எரும மாடை ரேப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ சுப்பிரமணிய சிவா இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் வந்து அப்போ என்னன்னா ஒரு சினிமா போன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு இயக்குனருக்கு வந்து இவ்வளவு நண்பர்கள் இவ்வளவு உயிரோடு இருக்குதுன்னா அப்படின்னா வெற்றியுடைய ஒரு டீப்பர் குட்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஏன்னா வெற்றியை பற்றி ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. வெற்றி ஒன்றும் படம்லாம் எனக்கு பண்ண போகிறதில்ல, பக்கத்தில் உட்காந்துக்கிறது தான் எனக்கு படம் பண்ண போகிறாரு தானு சார். ஏன் வெற்றி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். வர்ற சினிமாவில் வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன முக்கியம் அப்படின்னா, நம் சினிமாவை நேசித்து சினிமாவில் கரைந்து போக வேண்டும். அந்த மாதிரி தான் வெற்றி கரைஞ்சு போய்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்து நான் தானு சாரை பற்றி பேசினோம். தானு சார்ட்டு நான் ஃபஸ்ட்டு படம் முடித்து தானு சார் தான் அட்வான்ஸ் கொடுத்தாரு 50,000 ரூபா. இன்னும் கொடுக்கவே இல்லை. நான் திருப்பி கொடுத்த உடனே ஒரு கதை சொல்ல சொன்னார். நான் நந்தலால சொன்னேன், தானு சாருக்கு பிடிக்காது. நந்தலால எப்படி தானு சாருக்கு பிடிக்கும்? ஒன்று தானு சார், தம்பி இது நல்லா இருக்கு கதை, ஆனால் தம்பி இது நான் நினைக்கல தம்பி, நீ வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி ரொம்ப வேகத்தோட ஒரு படம் பண்ணுமே அப்படின்னு. எப்பயுமே ஃபஸ்ட்டு படம் பண்ணி ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், டேரக்டருக்கு பைத்தியம் முடிச்சிடும். அதுக்கப்புறம் உலகத்தையே மாற்றணும்னு நினச்சிடுவான். அடுத்து ஒரு படம் பண்ணுவோம், உலகத்தை மாற்றிடுவோம் அப்படின்னு. உலகம் நல்லா மாறாது ஆக்சுவலி. சினிமாவே கழுவி ஊற்றிடணும் அப்படின்னு பார்ப்பான். அவன் சினிமாவை கழுவி ஊற்றவே முடியாது ஆக்சுவலி. அதுதான் நம்மளை கழுவி ஊற்றும். அப்போ சார் ரொம்ப அழகாக சொன்னார். ரொம்ப அதாவது விஸ்டம், அதாவது சின்ன குழந்தைகள் தானாங்க. அப்போ சொன்னார், தம்பி நல்லா இருக்கு கதை, ஆனால் வேறு ஏதாவது பண்ணுப்பா, நான் உனக்கு நிறையா தரேன், நான் உனக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னா. சார் எனக்கு இளையராஜா போதும் சார் அப்படின்னேன். அப்புறம் நான் வந்து உனக்கு வந்து ஐஸ்வர்யா கொடுக்குறேன்ப்பா அப்படின்னாரு. இல்லை சார், நான் ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு தான் சார் வேணும், புது பொண்ணு. எல்லாமே கான்ட்ரடிக்ஷன். அதை ஒன்று சார் ரொம்ப டயர்டாகி திரும்பி சரி விடுப்பா அப்படின்னாரு. சரி போனார். 50,000 ரூபா திருப்பி கொடுக்கலான்னா அது கேட்கவே இல்லை அவர் கடைசி வரைக்கும். ஏதோ நினச்சிருக்காரு, இவன் நீ எடுத்துகிட்டு போகிறான், ஏதோ ஒரு வகையில் உருப்பட்டுறான் போல, நம்ம வச்சுக்கலான்னு நினச்சிட்டாரு போல ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்பி போய் மீட் பண்ணோம். திரும்பி அதே சண்டை. ஏதோ பேசி சண்டை இந்த சென்ஸ் ஏதோ அவர்கிட்ட வந்து அவ்வளோ உரிமைன்னு நினைக்கிறேன். நான் எடுத்துகிட்டு இல்லை சார் அப்படி பண்ணலன்னு சொல்லி சரி போயிட்டேன். இப்போ இந்த வாட்டி ஒரு 20 நாளுக்கு முந்தி எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு. தானு சார் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, தம்பி எங்கே பாருங்க சார், நான் போய் பார்த்துட்டேன். என்ன நினச்சுன்னா ஒன்றுமே நடக்கல. ஒரு 3 டைரக்டர் என்னை பற்றி பேசுகிறீங்க. அதில் முதல்ல வந்து வெற்றிமாறன். ஏன்பா என்னப்பா வெற்றிமாறன் என்னை பற்றி நல்லாவே பேசுகிறாரு. உலகத்தில் 3 பேர் தாங்க என்னை பற்றி நல்லா பேசுகிறாங்க, எங்கள் அம்மா அப்பா கூட நல்லது பேசுனதில்லை நான் சொல்கிறேன். உடனே என்ன சார்? இல்லைப்பா அவன் சொன்னான், சார் எனக்கு நீங்கள் படம் கொடுத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்லேருந்து ஒரு 20% ஜாஸ்தியாகிடும். 70 நாள் சொன்னா வந்து 120 நாள் பண்ணிடுவேன் சார். மிஷ்கின் அப்படி கிடையாது, ஒரு 2 நாள் ஜாஸ்தியாகும். ஜாஸ்தி ஆச்சுன்னா அவன் காசே போட்டுருவான் சார் அப்படின்னா. வெற்றிமாறனுக்கு கிளாப் பண்ணுங்க நண்பர்களே. இப்போ எப்படின்னா இப்படியும் சினிமா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு டேரக்டருக்கு ஒரு படம் கிடச்சிச்சுன்னா உருப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சார் அவனா போச்சு சார் முடிஞ்சிச்சு அப்படின்னு முடிச்சிருவான். ஒரே வார்த்தை சொன்ன போதும். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து எப்படிப்பா அந்த பையன் அவனா பண்ணுங்க அப்படின்னு முடிஞ்சு போயிடும். இங்கே ஒரு 1 மணி நேரம் வெற்றியை சொல்ல 1 மணி நேரம் பேசுகிறான்ப்பா அப்படின்னு. சரி இது முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் வந்து ராம் வந்திருக்கேன். யதார்த்தமாக ராம் வந்து உட்காந்து, சார் எங்கள் அண்ணாவுக்கு பண்ணுங்க சார்ன்றிருக்கான் அவன். அதுக்கப்புறம் நம்ம நீர்ப்புறவை டேரக்டர் சீன ராமசாமி அவர் ஒரு 2 மணி நேரம் பேசுகிறார். அப்படியே எப்படியாவது தம்பிக்கு பண்ணுங்க. நான் யோசித்துக் கொள்கிறேன், என்ன அழகான ஒரு வாழ்க்கை, என்ன அழகான மனிதர்கள். நம்ம சினிமாவில் தான் இருக்கோமா, எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக. என்னமோ ஒரு 1000 வருடத்துக்கு முந்தி நல்லவங்களாக இருந்திருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஐ எம் ஸோ மூவ்ட், ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஆல் திஸ் பீப்புள். அப்புறம் தானு சார் தான் பேசியிருந்தேன். அப்புறம் தானு சார் கூப்பிட்டார். வெற்றி ஒன்று திரும்பி எனக்கு சொன்னான் ஆக்சுவலாக.
தானு சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியே நினைக்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப நேர்மையானவர். அவர் என்ன சொன்னாரோ அது மட்டும் ஹில் ஸ்டிக் டு ஹிஸ் கன்ஸ். எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டார், எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்க மாட்டார். அதனால் வந்து அவர் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க மிஷ்கின் அப்படின்னு எனக்கு ஒரு கைட் பண்ணார். என் நண்பன் சொன்ன பிறகு நான் என்ன அப்போ நான் கிட்டத்தட்ட அவர்கிட்ட வந்து சொன்னேன், சார் நீங்கள் என்ன தந்தையார் மாதிரி தான் சொன்னீங்க. நான் வந்து நீங்கள் சம்பளங்கள்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன், நான் ஒர்க் பண்ணித்தரேன், நிச்சயமாக நல்ல படம் பண்ணித்தரேன் சொல்லி. ஸோ என்னை ரொம்ப அரவணைத்து தானு சார் வந்து இன்றைக்கி கூட நான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து நான் ஏதோ ஷோன்னு நினச்சிட்டேன். அதனால் வந்து ஐயோ நேற்று ஒரு ஷோ பார்த்துட்டேன், இன்றைக்கி ஒரு ஷோ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் வந்து சார் கஷ்டம் சார் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் வேணாம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நல்ல கவிதா ஃபோன் பண்ணி ஷோ இல்லைங்க இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்க, ஒரு பையனை அறிமுகப்படுத்த போகிறோன்னு வந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ ஐம் ஸோ தேங்க்ஸ் கவிதா, தேங்க்யூ சார். அழகான ஒரு 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 நிகழ்ச்சியாக இதை பார்க்குறேன். ஜிவி பிரகாஷ் சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும் நான் அந்த பையனோட. என்ன பேசுகிறது. அதுக்கப்புறம் இவன் அழகாக சொன்னான், நல்ல படத்தை பார்த்தா காலில் விழுந்துருவார்னு சொல்லிட்டு. வேறு என்னத்தங்க பண்ண முடியும்? ஒரு நல்ல படம் பார்த்தா அவனை காலில் தானே விழுகணும், அந்த எடுக்கிறவன் காலில். சாமிகிட்ட வந்தால் என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. ஒரு நல்ல படத்தை ஒரு எடுத்தானா அவன் தானேங்க சாமி. இந்த ஒரு சூழலில் நான் வந்து ஒரு எப்படியாவது உஷாராக ஒரு படம் பண்ணு, அதை வந்து படத்தை தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 படம் அட்வான்ஸ் வாங்கி எப்படியா பண்ணணும்னு நினைக்கிற டைமில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து கடைசி விவசாயி மாதிரி ஒரு படம் பண்ணும்போது, குதிரைவால் மாதிரி ஒரு படம் பண்ணும்போது இந்த இயக்குநர்கள் காலில் விழுகாமல் வேறு என்ன பண்ண முடியும்? அதீதமாக உணர்ச்சி வயப்படுவேன்னு சொல்லி எனக்கு எப்பயுமே இருக்குது. உணர்ச்சி வேறு என்ன மயிருக்கு தான் இருக்குது, எதுக்கு இருக்கணுன்ற அப்படியே பாறாங்கல்ல மாதிரி அப்படியே இருக்க முடியுமா என்ன? இப்படி என்னால் முடியாது ஆக்சுவலாக. இன்னைக்கு காலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மெசேஜ் பண்ண, டே பார்த்துடா டே மேடைக்கு போகிறடா ஏதாவது பேசுகிற பண்ண, டே தம்பி ஏன்டா அப்படி பயப்படுறீங்க, நான் என்ன ஏதாவது இடக்க முடக்கா பேச போகிறேன், நிஜம் தானடா பேசுகிறேன். ஸோ நல்ல படங்களை பார்த்தால், நல்ல படங்களை செய்தால், மதிமாரா நீ நல்ல படம் செஞ்சால் உன் காலில் உழுவண்டா. இதை பார்க்கல ஒரு சின்ன கமர்ஷியல் படம் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் ஒன்று டீப்பரான படங்கள் பண்ணணும். ஒரு துளிகளை கூட ஆடியன்ஸ், அதாவது டேவிட் மேம்பட் சொல்கிறாரு ரெஸ்பெக்ட் யுவர் ஆடியன்ஸ்ன்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் டேவிட் மேம்பட்டை படிச்சுட்ட ஒரு சென்டென்ஸ், ஒரு திருக்குறள் மாதிரி, ரெஸ்பெக்ட் யுவர் ஆடியன்ஸ் அப்படின்றார். நீ ஆடியன்ஸை வந்து மதிச்சேனா நீ நல்ல படம் பண்ணுவ. அப்போ நல்ல படம் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஒரு ப்ரொடியூசரை ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணணும். எப்படி ப்ரொடியூசர் ஒரு காசு எடுத்து போகிறாரு, ப்ரொடியூசர் காசு எடுத்து போகிறான்னு சும்மா இல்லைங்க, வாழ்க்கையில் உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்த்த எப்படியோ அவங்க லக்கு மூலியமாக வந்த ஒரு பெரும் பணத்தை நம்மளுக்கு வந்து கலையின் மேல் ஒரு ரொம்ப, இப்போ தானு சார் எடுத்துட்டிங்கன்னா நீ கான்ஸ்டண்டாக பாருங்களேன், முதல்ல ஒரு போஸ்டர், பெஸ்ட்டு போஸ்டர் வந்து 30 வருஷத்துக்கு முந்தி வருது, அதை ஒட்டினவருக்கு ஒரு சார் தான். அந்த மாதிரி ஒரு போஸ்டர் நான் பார்த்ததே கிடையாது. விஜயகாந்த் படம், அது என்ன படம்னு தெரியல ஆக்சுவலாக. அந்த படத்தினுடைய போஸ்டர் நான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன வயசுன்னு தெரியல சார், எத்தனை வருஷம் சார் இருக்கும், 87. அந்த மாதிரி போஸ்டர் நான் பார்த்ததில்ல. ஸோ அதாவது ஒரு சாதாரண போஸ்டர் ஓட்டலாம், எனக்கு இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டணும், இப்படி படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் கொடுக்குற காசுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பிரேக் ஈவனை அந்த கதை வந்து ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் சுவையை கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஆனால் முதல்ல நான் நல்ல படம் சமூகத்திற்கு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஒரு நல்ல, எல்லா படமும் வெற்றிமான படம் நல்ல படத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். எல்லா படமும் என்னுடைய படம் நல்ல படத்தை நோக்கி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ராம் எடுத்துக்கங்க, பாலாவை எடுத்துக்கங்க, எத்தனையோ பேர் நல்ல படத்தை, அதுதான் முதல்ல நல்ல படம் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா வெற்றி வந்து பெரிய விஷயம் கிடையாது. வெற்றி பின்னாடி வரும், வெற்றி முன்னால் இருக்கிற மாதிரி நினச்சிக்க கூடாது. ஸோ இன்றைக்கி மதிமாறன் இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம், நான் வந்து வெற்றியினுடைய குடும்பத்துலேருந்து வந்திருக்கான். இன்னும் மிகச்சிறந்த நல்ல படங்கள் பார்ப்பேன். ஏன்னா ஒரு கிராஃப்ட்ன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்குமே கையில் வராது. இந்த படத்தினுடைய ட்ரைலரை பார்த்தேன், இந்த படத்தினுடைய பேலன்ஸ் ஆஃப் கிராஃப்ட், அதாவது அவன் ஷார்ட் கட் பண்ணியிருக்கிறது, அவன் ஸ்பீட் ஃப்ரேம் பண்ணது, அதுக்கப்புறம் மியூசிக்கை கரெக்டான பிளேஸில் வந்து அவன் வந்து கேட்டு வாங்கிக்கிட்டது, எடிட்டரை வந்து அவன் கையாண்ட விதம், இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 4-5 படங்களில் ஒரு மிகச்சிறந்த டேரக்டர் ஆகக்கூடிய வழி இருக்குது. அதை வந்து எப்பொழுதுமே காலைல எந்திரிச்சோடனே முதல்ல அதான் இன்றைக்கி நான் வந்து பெஸ்ட்டு படம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம உஷாரான படம் பண்ணோம், நம்ம அப்படி மிரட்டிடலாம் உருட்டிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா படம் பண்ணவே முடியாது. இன்னும் 25 வருடம் 40 வருடம் இறக்கும் வரை வெற்றி நல்ல படம் பண்ணிக்கொண்டே இருப்பான். இறக்கும் வரை நான் நல்ல படம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சத்தியம் பண்ணுறேன். இயக்குனர் மிஷ்கின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு பெரிய 2 ஹெலிகாப்டர் வருது ஆக்சுவலாக. அதில் வந்து ஒரு பொண்ணு மஞ்சள் கலர் சாரி வந்து ஃபுல் டான்ஸ். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு டான்ஸை நான் பார்த்ததே கிடையாது.
அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு 250 பேர் அடிச்சு கொள்கிற மாதிரி என்னால் படம் பாட்டு வந்து வெளியே ஒன்றுமே பேச முடியல. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்காது. நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் ப்ரொடியூசர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. எங்கள் ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு வந்து பேசு அப்படின்னாரு. நான் அந்த படத்தை ஒரு 2 வாரத்துக்கு முந்தி பார்த்தேன். ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் வந்து கொட்டுக்காளியும் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் 2 படத்தையும். எப்பொழுதுமே ஒரு செஞ்சுரியினுடைய கடைசி பகுதி அல்லது முதல் பகுதி, அதாவது 25 அல்லது 75ல் ஒரு பெரிய ரினைசன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி இந்த 2000ல், இந்த 2025ல் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரினைசன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் வந்து இந்தியா அந்த தேசத்தில் வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு சவுத் சைடு வந்து ரொம்ப அப்படி இருக்கும். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்தோன்னா நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். பட் இந்த 1925ல் வேர்ல்ட் சினிமா அப்படின்னா 2 சினிமா தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வேர்ல்ட் சினிமாவுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய போய் கதவை தட்டியிருக்கோம். வெற்றிமாறன், ராம, உங்கள் எல்லா படமே அந்த ஆஸ்பிரேஷனோடைய நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே இல்லை. ஒரு ஃபாஸ்பின் இருக்கோ, ஒரு ஹெர்சாக்கோ, ஒரு குரோசாவாக்கோ நம்ம கொஞ்சம் கூட கீழே இல்லை. அவங்கள்ட்ட தான் கற்றுட்டு வந்தோம். ஆனால் we can go and knock the doors-ன்னு சொல்லிட்டு நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஐ வுட் சே அந்த உலகத்தின் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை 2 படம் இந்த வருஷம் உடைச்சிருக்கு. ஒன்று வாழை, இன்னொன்று கொட்டுக்காளி. நான் வந்து கர்ணன் படத்தை பார்த்துட்டு வந்து எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்து, நான் நிறைய படம் பார்க்குறதில்ல. காரணம் என்னென்னா, ஒரு படம் நல்ல படம் பார்த்துட்டா அது வந்து 1 வாரம் ஒர்க்கு எனக்கு. ஒரு கெட்ட படம் பார்த்துட்டா 1 வாரம் ஜுரம். பிகாஸ் 1 மூவி மோட்டிவேட்ஸ் மீ, 1 மூவி மேக்ஸ் மீ ஷிட். ஆக்சுவலி நான் வந்து கர்ணன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்து என் அசிஸ்டன்ஸை வந்து சொன்னேன். ஒரு படத்தை எப்பயுமே படம் பார்த்துட்டு வந்து என் அசிஸ்டன்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ கர்ணனில் ஒரு சீனை வந்து பார்த்து சொன்னேன். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அப்பாவும் ஒரு பெண்ணும் வந்து உட்காந்துருக்காங்க. 2 பேர் வந்து அந்த பெண்ணை, அந்த குழந்தைய ஒரு அப்பாவுக்கு முன்னே அசிங்கமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறதை வந்து எடுத்திருப்பான். அப்போ அவனுடைய ஷார்ட் டிவிஷன்ஸை வந்து நான் சொல்லி எக்ஸாக்டாக என்ன ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணணும் அதை அப்படியே சொல்லிவிட்டு நான் சொன்னேன், டேய் இது 1 வருஷம் எழுதிருக்காண்டா, இப்போ நம்ம இருந்தால் எப்படி பண்ணுவோம், நீங்கள் இருந்தால் எப்படி பண்ணணுண்டான்னு சொல்லி கொடுத்தேன். பிகாஸ் ஒரு படத்தை பார்த்தா பிறகு, இப்போ வெற்றிமாறன் படம் பார்த்து ஒரு ஷார்ட் வச்சிட்டோன்னா அந்த ஷார்ட்டை வந்து நான் பார்த்து அதை ரிசீவ் பண்ணி, இஃப் இட் இஸ் எக்ஸ்ட்ராடனரி ஐ வில் டேக் தட் இன் டு மை மேரோ. அப்போ நான் சொல்லும் போது வந்து இல்லைடா மாறி வந்து இன்னும் கிராஃப்ட் வந்து அப்படி இருக்குடா, நல்ல ஃபிலிம் மேக்கர், ஆனால் கிராஃப்டை வந்து இன்னும் வந்து அவன் பாலிஷ் பண்ணுண்டா அப்படின்னு சொன்னேன். மை ஃப்ரெண்ட்ஸ், யூ டோன்ட் பிலீவ், நான் வாழை பார்த்தா பிறகு ஐ வாஸ் அஸ்டவுண்டட், ஐ வாஸ் ஷெல் ஷாக்ட். அவன் வந்து ஒரு படத்தை அவனுடைய ரூட்ல இருந்து சொல்லும் போதே உடனே அவனுடைய மிச்ச படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 டிவிஷனாகத்தான் இப்போ தமிழ் சினிமாவாக மாறி இருக்கு. சப்போர்ட் அண்ட் நாட் சப்போர்ட், இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ்லாம் நடந்துருக்கு. ஆனால் இதை அவன் சர்பாஸ் பண்ணுறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ள அவனுடைய ஒட்டுமொத்த வழி, சந்தோஷம், காதல், நட்பு, எல்லா எமோஷன்ஸ்களும் ஒரு 8 வயசு 9 வயசு பையனுக்குள்ள இருக்கும்ல, அதை வந்து நம்மள்ட்ட வந்து எடுத்து வந்து காட்டிருக்கான் இந்த வாழையில. இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு 7 வயசுலேருந்து இந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்குள்ள அப்படி இருக்கும் சாவர வரைக்கும். என்னை பொறுத்த ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில் அவன் கடைசியாக ஒரு இமேஜ் வரும் பார்த்தீங்களா, நிறைய இமேஜ் வரும். அம்மா வரும், அப்பா வரும், அவன் பெத்த குழந்தையுடைய இமேஜ் வரும், என் மகள் வரும், இப்படிலாம் வரும்ல. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக வர இமேஜ் அவன் சைல்டுஹுட்டில்
அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமாக இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும். அது ஒரு நார்மல் பீப்புள்னால அதை வந்து வெளியே சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஒரு நாவலாக எழுத முடியும், ஒரு புதினமாக படைக்க முடியும், அல்லது ஒரு பயோகிராஃபியாக எழுத முடியும். வெரி ரேர்லி in the whole world of cinema there are very few directors are able to articulate their inner experience. அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மாரி செல்வராஜுக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி he was able to articulate எப்படின்னா, இந்த குழந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மா காணாம போயிட்டா அழுவும் பார்த்தீங்களா, அந்த தொண்டைக்குழி அப்படி இது அந்த மாதிரி அழுதுருக்கான். உடனே நம்ம நினைக்கலாம், ஓ ரொம்ப சோகமான படமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த 10 இயர்ஸ்ல நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம். அந்த வாழை எவ்வளவு பச்சையா இருக்கோ பசுமையா இருக்கோ அந்த அளவு பசுமையான படம் இந்த படம். வேர்டன்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, வேர்டன்ட்னு. அது ஏன் அவன் நம்மள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த 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 தியாகராஜன் குமாரஜி சொன்னா, டெக்னிக்கலா இஸ் எவால்வ்ட் அப்படின்னு இருக்கான். நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம். ஒரு டைரக்டருக்கு வணிக ரீதியில் வின் பண்ணிடுவோம், ஆனால் நம்மளுடைய ஃபார்மில், நம்மளுடைய ஆர்ட்டில், நம்மளுடைய அடைகாத்தல்ல நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் எ பேட் ஃபிலிம். அதனால தான் எல்லா டைரக்டரும் இங்கே இருந்தவங்க எடிட் பண்ணி முடிச்ச உடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க. they will be spending years and years to edit the film. Once it is edited, when it is projected on the screen, it is a bad film. அவருடைய மிச்ச படங்கள்லாம் அப்படி தான் இருப்பான். ஒரு நல்ல டைரக்டர் அப்படி தான் இருப்பான். இந்த படம் அவன் வாழ்நாளில் I don't think he can make a better film than this. Mari, you can't do, I believe so, because so much of truth in this film. ஏன் ட்ரூத்னா, ட்ரூத்தை எங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு 8 வயசு பையன்ட்டு நீங்க பேசும்போது ஒரு 6 வயசு குழந்தைட்டு தான் அவ்வளோ ட்ரூத் இருக்கும். மாறி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஆனா இந்த படத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான். இந்த படத்துல வந்து ஃபார்முக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியன்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் பார்த்த வாழ்க்கையை, மறக்க முடியாத வாழ்க்கையை, நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை, நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்துல அப்படியே உறைஞ்சு போய் வச்சிருக்கான். அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் அந்த படத்துல வந்து அவன் போயிட்டு கேரக்டர்ல நடக்க சொல்லிட்டு அவன் போய் நின்று பார்த்துருக்கான். இங்க நின்று நான் பார்த்தனா, அங்க நின்று பார்த்தனா, இங்கே கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக அவன் கேமராமேனும் ஆகணும். கேமராமேன் சொல்ல மாட்டேன், நல்ல பையன் அவன். இது முழுக்க மாரியினுடைய விஷன். நண்பர்களே, இந்த மாதிரி ரேரஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய அனுபவம். நம்ம தமிழ் சினிமாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பிட்டு பேசிக்கிட்டேன். நான் சொன்னேன் வந்துட்டு, டேய் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணடா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நான் பார்த்தேன், பிடிச்சிருந்தேன். அவன் சொன்னான், சார் என்ன சார் உங்களுக்கு இந்த படம்லாம் பார்ப்பீங்களா? நான் சொன்னேன், இல்லைடா, ரஜினி சாரை ஒரு கேமராவில் வந்து அது ஒரு பெரிய ராஜநாகம், அது படம் எடுத்து ஆடும், அதை ஒரு கேமராவில் வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கடான்னு சொன்னேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபார்மை, ஆனால் இந்த ஃபார்ம் இந்தியாவின் மிக முக்கியமான, நான் சொல்லுவேன், குருசவா சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா யூ மஸ்ட் see பதேர் பஞ்சாலின்னு சொல்லுவார். and I would say if you want to understand Tamil Nadu, please watch Valai. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய சொன்ன மாதிரி, இல்லை சார் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லை. ஆமாம், படம் மாதிரி இருக்காது, இது வந்து பாடம், இது வந்து உங்கள் வாழ்க்கை. இதில் ஒரு டீச்சரை பற்றி சொல்லியிருப்பான். நம்ம வாழ்க்கையில் அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம், அது யாருன்னு கேட்டால் டீச்சர் தான், நம்மளோட டீச்சர். அந்த டீச்சர்கிட்ட தான் நம்ம வந்து அதை வந்து காளியாக பார்க்குறதா, தேவியாக பார்க்குறதா. அம்மா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது, ஆனால் அவங்க யாரு அப்படி பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை. அதாவது இந்த கம்மிங் ஆஃப் ஏஜினுடைய முதல் பெண் அவன்.
எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணதே இல்லை. அந்த டீச்சரா வந்து ஒரு குழந்தைய நடிச்சிருக்கா. ஓ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், ஓ மை காட். அவளையும் மலையாளத்துல தான் கூட்டி வந்திருக்கான். அதுதான் பெரிய வருத்தம். டீச்சருங்களே இல்லை போல ஆக்சுவலாக. ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். நான் நிறைய பேசலாம், நான் ஷூட்டிங்கை விட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு தான் ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன். என்னை பற்றி திட்டுறவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோட ரொம்ப கஷ்டத்தோடு தான் நான் அந்த மேடையை விட்டு இறங்க போகிறேன். போன படம் ஒட்டுக்காளியில் நிறைய பேசினேன், ஒரு குத்து டான்ஸ் ஆடினேன், அதுக்கு பெரிய மரியாதை கிடைச்சிது. ஒரு 50 பேர் நல்ல காணொலி போட்டு திட்டினாங்க. நண்பர்களே, மேடையில் பேசுகிற மாதிரி போர் எதுவுமே கிடையாது. அட்டர் போர். ஐம் நாட் ஸ்பீக்கிங், ஐம் ஜஸ்ட் பெர்ஃபார்மிங் லைக் அ clown. And I'm very sure I'm the most sad clown. இந்த 2 படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்டு விட்டதையா. இந்த 2 படங்களும் என் நாக்கை அப்படியே ஒரு முடிச்சு போட்டுருச்சு என் நாக்கில். எனக்கு பேச முடியல. அப்போ நாங்கள் பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேசுகிறேன் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா பேசினேன்னா, வெற்றிமாறன் நல்லா பேசினானா, ராம் நல்லா பேசினானா இப்படி ஆகிடும். அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுறதையும் தயவு செய்து பொறுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன். ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கமா, அழகா இருக்கமா சொன்னா அடிங்க என்ன மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னாதான் அவள் அழகு. அப்படி சொல்ல விடுங்க. இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் மேடையை விட்டு இறங்குறேன். நான் எதுவுமே பேசலை. ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி. ப்ளீஸ் bloody வாட்ச் திஸ் மூவி. இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்போர்ட் யூ டு சம் அதர் லெவல். ஒரு குரசவாவையும் ஒரு பிரஸ்தானையும் நான் கண்டுபிடிச்சிக்கன்னு தான் சொல்லுவேன். நான் மாரி செல்வராஜையும் கொட்டுக்காளியினுடைய டைரக்டர் வினோத் ராஜையும் என்னுடைய ஆதர்சமான என்னுடைய நண்பர்கள். இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர், உலகத்தின் மிகச்சிறந்த டைரக்டர் நான் பார்க்கறது வந்து வெற்றிமாறன், ராம், என் குழந்தை பேர் டக்குன்னு வரலடா, எமோஷன் ஆயிடுச்சு, தியாகராஜன் குமார் ராஜா. உடனே எழுதுங்க தண்ணி போட்டாருப்பாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஒல்லி ஐட்டம் பாருங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 6 packs உள்ள டேரக்டர் நான் தான் இந்தியாவில். அது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பாருங்க. நண்பர்களே, நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், நிறைய படம் பார்க்குறோம். அதாவது வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் ஒரு தியேட்டருக்குள்ளே போகிறோம். எந்த ரீசனும் இல்லாமல் ரொம்ப சீப்பான படங்கள்லாம் இந்த கண்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ரொம்ப மோசமான டைலாக்லாம் வந்து இந்த காதுகள் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த ஒரு வாழை மரத்தை தொட்டிருக்கீங்களா? வாழை மரத்தை அறுக்கும் போது ஒரு கிராக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதை கேட்டிருக்கீங்களா? வாழையினுடைய பழத்தை வந்து மேலே ஏறி பறிச்சு அந்த படத்துல அப்படி ஒரு குழந்தைக்கு கொடுக்குறான். அப்படி அதை உரிச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? தட் இஸ் அ மோஸ்ட் பிரைமல் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆக்சுவலா ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் மூவி. இந்த படம் நிச்சயமா மக்களை, அதான் சொல்றேன், சில படங்கள் வந்து அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னா, நீங்க சாவர வரைக்கும் இந்த படத்தை பார்ப்பீங்க. இந்த படத்தை ஓடிடியில் வந்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பான். ஸ்பானிஷ் அமெரிக்காவில் அங்கே வந்து ஸ்பானியர்ஸ்ல அங்கே வாழைமரம் இருந்தா, மெக்சிகோவில் வாழைமரம் இருக்கான், அவன் பார்த்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான். அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சாங்க. அவன் பேர் டே கலையரசா ராஸ்கல் எந்திரா. அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சா அடிச்சு வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலி என் படத்தில். வந்து நடிச்சு கொஞ்சம் நிறையவே பேசுவான். ஊர்லாம் பேசுவான். அவன் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான். அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும், அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும். ஐயா, இந்த படத்தில் வாழையை சுமந்திருக்காங்க. ஐயா, வாழையை சுமந்திருக்காங்க. ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. ஐ லவ் யூடா. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. தேர் இஸ் மைல்ஸ் டு கோ அண்ட் யூ ப்ரூவ் தட்ஸ். சூரிய அளவு இல்லை, இருந்தாலும் சூரிய பக்கத்தில் வந்துட்டேன். தேங்க்யூ. உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஆர்ட்டை பார்த்து ரசிக்கிறதும், அதை ஒரு பெரிய ஆர்டிஸ்டுங்களோட உட்காந்து ஆர்டிகுலேட் பண்ணுறது தான். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு நம்ம ஒரு 4 ஆர்கசம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.